அதனால் இப்போ இந்த 2ஆம் அதிகரணத்தில் நம்ம மேற்கோளை பார்த்துட்டு இருந்தோம். இனி அசத்தாய் உள்ள வண்ணபேதங்களை அசத்து என்று காண. வண்ணபேதம் என்பது இந்த இடத்துல இரங்கல். இதுக்கு என்ன ஒரேடியாக மேற்கோள் ஏது ரெண்டு சேர்த்து போட்டிருக்காரு. இதை பிரித்து பார்க்கும்போது மேற்கோள் எதுவாக வருதுன்னா, அசத்தாய் உள்ள பல்வேறாய உலகத்தை அசத்து என்று காண உலகாய் நிற்பது ஞான சொரூபம் என உணர்பாற்று. உலகத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் விளைச்சிட்டோம்னாக்க கடைசியில் நிற்கிறது யார் தான்? சாமி தான். இதை ஏகான்மவாதி என்ன சொன்னா, பிரம்மம் தான் நிற்கும், ஆனால் அந்த பரபிரம்மம் நான் தான் அப்படின்ட்டான். இதுதான் அவனுடைய விஷயம். நாம் பரபிரம்மவாதி சாமி இருக்கிறார், நாம் தனியாகவும் இருக்கிறோம். இப்போ நாம் பரபிரம்மத்தினுடைய தன்மையை நாம் அடைவோம். இதுதான் நமக்குள்ள கருத்து. ஏது வேற்றியல்பாகிய வண்ணபேதங்களை வேற்றியல்பு கன்று கழித்தல், ஸ்படிக ரூபம் தெரிதல். ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய இப்போ பக்கத்தில் ஸ்படிகலிங்கம் இருக்குன்னா பக்கத்தில் உள்ள புத்தகம் அதில் தெரியுது இல்லையா, காமிச்சா அப்படி இருக்கிற தன்மைகள்லாம் அதில் தெரிஞ்சதெல்லாம் அது இல்லை. உண்மையான தன்மை என்ன அப்படின்னு கண்டறிகிறது தான் அது. ஸ்படிகத்தில் உள்ள தெரியறதெல்லாம் ஸ்படிகத்தில் நிறம் இல்லை, சரீரத்திலே உண்மையான நிறம், அதுதான் உண்மை ஸ்வரூபம் என்று காண்பது. அதனால் சிவத்தன்மை ஆமாம். அதனால் இந்த மேற்கோளில் சொல்லப்பட்ட விஷயத்தை கழுமல மும்மணி கோவை என்கின்ற நூலில் நம்முடைய பட்டணத்து பிள்ளைகள் பாடுறாங்க. அது பற்றின ஒரு விஷயம் இருக்குது, அதை படித்து காமிக்கிறேன், நோட் பண்ணிங்க. திருவருள் நாட்டம் கருணையில் பெறுதலின் யாவையும் எனக்கு பொய்யென தோன்றி மேவருணியே மெய்யென தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப விகற்பம்னர். ஓவிய புலவன், ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தன் அழகாக தெரியும்படியாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிற்ப விகற்பம், மாற்றத்தோடு கூடிய ஒரு சிற்பம், ஒரு படம் விகற்பம். எல்லாம் ஒன்றி தவிராது தடவினர் தமக்கு சுவராய் தோன்றும். எல்லாத்தையும் கழிச்ச கடைசியில் என்ன தான் மிச்சமாக இருக்கும்? அங்கே சுவர் மட்டும்தான் இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் கழித்தோம்னா மிச்சமாக இருப்பது என்னவா? சுவாமி மட்டும்தான். அதை தான் இந்த பதிஞானம் என்பது. அதுதான் பதிஞானம் என்பது. ஒரு என்னது, இந்த உலகத்தில் உள்ள பொருள்லாம் பொய்யான பொருள் என்று கருதி சுட்டி அறியக்கூடிய பொருள்கள் எல்லாமே மாயா காரியமானது என்று சொல்லி விளக்கத்தக்கது. அதுதான் பதிஞானத்துக்குரிய லட்சணம் என்று சொல்லுகிறார். அதனால் இப்போ இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு மேற்கோள் அடுத்த பாட்டு வருது. இதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, இந்த உதாரணம் நல்லா இருக்கு சார், இந்த செவத்தில் வரைஞ்ச ஓவியத்தில் உள்ள பொருள்லாம் கழிச்சிட்டோம்னா கடைசியில் செவரு தான் அது அப்படின்னு புரிய வைக்கிறீங்க இல்லையா? அது நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களில் அதேமாதிரி நான் கழிச்சிட்றேன், ஒன்று ஒன்றா கழிச்சிட்றேன். இது மாயை, இது மாயை, இது மாயை, எல்லாம் மாயை மாயன்னு கழிச்சிட்றேன். அந்த வண்ணத்தை கழிச்ச இடத்துல சிவர் தெரிஞ்சது மாதிரி இந்த உலகத்தை நான் கழிக்க நினச்ச மாத்திரத்தில் ஏன் சாமி எனக்கு தெரிய மாட்டேறாருன்னு கேட்குறான். கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? சொன்ன உதாரணத்துப்படியே கேள்வி மடக்கிறாங்க. சாமி எனக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற கேள்விக்கிற பதில் தான் இப்போ வரக்கூடிய பாட்டு வெண்பா. அதுக்கு நான் எழுதியிருக்க விளக்கத்தை பாருங்க. வண்ணபேதம் ஆகிய உலகத்தை நீக்கிய இடத்து ஒன்றும் இல்லாமல் சூனியம் ஆகாதோ. எல்லாருக்குமே சுவர் இருந்துச்சு, ஆனால் உலகத்தில் உள்ள பொருள்லாம் விளக்கிட்டோம்னா கண்டிப்பாக கடைசியில் சூனியம் ஒன்றுமில்லாத தன்மை தான் ஏற்படுகிறது. சாமி என் கண்ணுக்கு உண்டாகவே இல்லை, தெரியவே இல்லையே, அதுக்கு என்ன காரணம் என்னும் பொழுது அப்போது இறைவன் சுவர் போல மாயை என்று அப்படிங்கிறது விளக்கம். அவன் நிற்குண பரபிரம்மம். அப்போ அவர் தரிசனத்துக்குரிய விஷயம்தான் உனக்கு பதிஞானம் என்பது. அப்போ இந்த உலகப் பொருள்களை நீக்கிறது மட்டுமே என்ன கிடையாது, இறைவனை தரிசிப்பதற்குரிய காரணம் கிடையாது. உனக்கு என்னவும் ஏற்படணும், கூடவே பதிஞானமும் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் சாமி இருப்பது தெரியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த பாட்டு. நிற்குணனாய் நின்மலனாய் நித்தியானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ வானே முதல் கலையின் வந்துனர். வானே முதல் கலையினர். கலைதல்னா கலை, தேவையில்லாத கலையிறது. வான் முதலாக இருக்கக்கூடிய பூதங்கள், அது முதலாக இருக்கக்கூடியதாகிய தத்துவங்கள் எல்லாவற்றையும் உன்னோட ஒன்று கலைஞ்சோன்னா சாமி என்ன பண்ணுவார்? நீ சரியான முறையில் கலந்தினா சோறு கண்ணுக்கு தெரியுது. இது உதாரணம் மட்டும்தான். ஆக்சுவலாக சோறுமே மாயை தான். ஆனால் இந்த இடத்துல சாமி சோறுக்கு உவமையாக நிற்கிறாரு. அப்போ சாமி எப்படி நிற்பார்? சோறு நிற்கிறது மாதிரி கண்ணுக்கு நேரம் வந்து நிற்கிறது இருக்க மாதிரி. நீ கலைஞ்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வருவார், அதை நீ புரிந்து கொள்ளலாம். நீ கற்பனையிலே கேள்வி கேட்டு கொண்டிருக்காதேங்கிறார். நான் கலைஞ்சிட்டேன், நீ இன்னும் கலையவே இல்லை, கலையாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லா புலன்களையும் விட்டுறதுக்கு பிறகு சாமி நிச்சயமாக வருவாரா வரமாட்டாருங்கிறத இவனே நம்பிக்கிட்டு கேள்வி கேட்குறான். அப்போது நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாரு, வரமாட்டானா? நிச்சயமாக வருவாங்கிற. ஆனால் அறிவாய் அளவிறந்து தோன்றானோ, தோன்ற மாட்டாரா? வானே முதல் கலையின் வந்து, வான் முதலான விஷயங்களை கலைஞ்சினா சாமி நிச்சயமாக வந்து தோன்றுவார். சார் அவன் ஏன் சார் இப்போ மாயை இருக்கும்போது வரவே மாட்டார்? அவர் சுவர் நிற்கிதே,
வண்ணங்களை கலந்த இடத்துல சோறு மட்டும் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களே, அதுமாரி இந்த உலகத்தை நீக்கின இடத்துல சுவாமி தோன்ற வேண்டியதானே சார், தோன்றுவாருங்கிறது சொல்லாமல் ஏன் சார் சொல்கிறீங்கன்னா, அவர் நீ மாயையிலேயே வைத்து கொண்டு பார்க்கிறாய், அவர் மாயைக்கு உட்படாதவர் இல்லையாப்பா, அவர் நிற்குணனாய் இருக்காரு, நிர்மலனாய் இருக்கிறாரு, நித்திய ஆனந்தனாய் இருக்கிறாரு, தற்பரமாய் என்ற தனி முதல்வன். அவர் மாயைக்கு உட்பட்டது போல உதாரண முகமாக கூட அவர் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமா நீ என்னைக்கும் உன்னுடைய புலன்களை எல்லாம் வெறுத்து வேண்டாம் என்று ஒதுக்கி அது நீ இல்லை என்று புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்கு நிச்சயமாக அற்புதமாய் அளவிறந்து தோன்றுவான் என்று அந்த பாடலில் சொல்லுவார். அவ்வளோதான் பாட்டு. விளங்குதா? சரிதானே? அடுத்தது 9ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் 2வது பாட்டு. இப்போ இந்த சூத்திரத்தினுடைய தொடக்கத்தில் பாருங்க, பாசம் நீங்கிய வழி சுவாமி இருக்கிறார். உயிர் என்ன ஆகிடுது? உயிரிலிருந்து அசத்து நீங்கிடுது. இப்போ உயிரிலையும் மிச்சம் இருக்கிறது என்னதுதான்? சத்துத்தன்மை தான் இருக்குது. சாமி சத்துத்தன்மை ரெண்டு சேர்ந்து சத்தாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? இப்போ நானும் தானே இருக்கிறேன், உள்ளபடியே நான் சத்தாயிட்டேங்கிறத ஒத்துக்கல, இன்னும் புரிஞ்சுக்கல. இப்போ சாமி மட்டும்தான் இருப்பார்னு சொல்லுகிறீங்க இல்லையா, அது எப்படி ஒத்துக்கொள்ளுது? எல்லாம் நீங்கிற இடத்துல காட்சியை பார்ப்பதற்கு நானும் ஒருத்தன் இருக்கேன் இல்லையா? அப்போ நான் ஒரு பொருளாகவும் அவர் பொருளாகவும் இருக்கார் இல்லையா? அப்போ ரெண்டு பொருள் இருக்கும்பொழுது ஒரே பொருளாகத்தான் அவர் மட்டும் தான் இருப்பார், பதிஞானம் மட்டும் தான் மிச்சம் என்பதை எப்படி சொல்கிறீங்க? அப்போ நானும் தானே பிரத்யட்சமாக இருந்து கொண்டிருக்கேன், பார்ப்பதற்கு நாம இருக்கிறோமே. விளக்கம் போகிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தங்கிற கேள்வி. தத்துவங்களை கலந்த வழி பார்ப்பதற்கு நானும் தானே இருக்கிறேன் எனில் சத்தே மிஞ்சும் என்பது எங்கனம், சத்து தான் திரும்ப இருக்கும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு பொருள் இருக்கிறேன். தத்துவத்தை கலைச்சி பார்த்தது யாரு? நான் தான் பார்த்துருக்கிறேன். தத்துவம் கலைச்சிட்டு பார்க்கப்படுறது யாரு? சுவாமி தான். சுவாமியை பார்க்கும்பொழுது எல்லாமே பதிஞானம், சுவாமி மட்டும் தான் இருப்பார், சுவாமி மட்டும் தான் இருப்பார் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் தானே சார் ஒரு பொருள், ஆரம்பத்துலேருந்து அதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் தானே ஒரு பொருள். இப்போ நானும் ஒரு பொருளாக இருக்கும்பொழுது சத்து மட்டும் தான் மெஞ்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலாக நான் சதசத்தாச்சு, இதுதான் கேள்வி. உயிர் சதசத்து தானே, உங்கள்கிட்ட முன்னாடி விளக்கத்தை சொல்லிட்டேன், அதனால தான் இப்போ நீங்கள் இந்த கேள்வி அதை முன்னாடி சொல்லியாச்சு. என்ன தொடக்கத்தில் சூத்திர விளக்கம் பண்ணும்பொழுது நான் சொல்லிட்டேன், இப்போ தான் அதுக்கான சரியான பாட்டு வருது. இப்போ நான் சதசத்து தான் எப்போ? தத்துவங்களே நீக்கிற வரைக்கும். எப்போ நான் தத்துவத்தை நீக்கணும்னா இப்போ என்னட்டது எதுவும் போயிடும், என்கிட்டக்கூடிய சத அசத்துங்கிறதுல அசத்து மட்டும் போயிடும், நான் சத்து பொருளாக நிற்பேன். அது தெரியவே இல்லை, தெரியாமல் தான் கேள்வி கேட்குறான் இப்போ. அப்போ நானே சத்தாக இருக்கேன், எல்லாம் நீங்கின வழி. அப்போ இது நீங்கின வழி தான், அதனால தான் அறந்த உடனே கீழே நேராக வந்து கீழே விழுவுறதுன்னு சொல்கிறேன். உதாரணம் அதனால தான் காமிச்சாங்க. ஆமாம், சத்து உயிர் சத்து பொருள், உயிருடைய அறிவுத்தன்மை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அதான் சொல்லுகிறார். சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்டையா சட்டை இனி உள்ளது சத்தேக்கான் சுட்டி உணர்ந்த நீ சத்தல்லை உண்மையை தெய்வம் புணர்ந்ததனால் போய்விட்டு போம் என்று சொல்கிறார். இதான் பாட்டு. இது கேள்வியும் பதில் இதில் பாடல் அமைந்திருக்கிறது. சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்டை இனி உளது சத்தேகான். நீ எப்போ சத்து மட்டும்தான் இருக்குது, சுட்டி உணரக்கூடிய பொருள்லாம் மாயா காரியமானது, எதெல்லாம் சுட்ட அசத்தான் சுட்டி எறிதல் எல்லாங்கிற சித்தியார் பாட்டு. சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்டன்னா உடனே புரிந்து கொள்வது, விளக்குறது. நான் சட்ட உன்னை மறக்கினும் என்னை குறிக்கோள் வினையம்பார் அப்பர் சாமி. அது ஒளிப்பொருள், அது சவுண்டு. அந்த சட்டை இனி உளது சத்தே கான். அப்போ சத்தே கான்னா சுட்டி உணர்ந்த நீ சத்தல்லை உண்மையை தெய்வம் புணர்ந்ததனால் போய் விட்டு போம். அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சத்தம் இல்லையா? உன்னை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டா உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னதான் இருக்கும்? உன்ட்ட நீ என்ன பொருளாக இருப்ப? சத்தாத்தான் இருப்ப. ஏன்னா விற்கிறதெல்லாம் என்ன ஒன்று இருக்கக்கூடிய அசத்தெல்லாம் போயிடு. சுட்டி அறியக்கூடிய பொருள் எல்லாம் நீ என்ன பண்ணிடுவ? விலகிட்ட. அவன் மிச்சம் ஒன்று இருக்கக்கூடிய சத்தன்மை மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சத்தாகிய பரம்பொருள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க. ஏன்னா உனக்கு தான் அதோட சேரக்கூடிய உரிமை இருக்குது. அதான் தெய்வம்ங்கிறார். உண்மையை தெய்வம். தெய்வம்னா உரிமைன்னு அர்த்தம். ஏற்கனவே தெய்வம்னு கீழே ஒரு அதிகரண பாட்டில் பார்த்துருக்கோம். தெய்வங்கிற சொல்ல அங்கேயும் உரிமைங்கிற பொருளை தான் வந்திருக்கு. அதெல்லாம் நீ உரிமை உடையவன் யாருக்கு? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து ரெண்டு கோஷ்டி இருக்குது. ரெண்டு கோஷ்டியில் ஒருத்தன் ஒரு கோஷ்டியில் தான் எப்பொழுதும் இருக்கான். அவன் காலகாலமாக அங்கேயே இருக்கிறவன்கிறத மாதிரி சொல்லிக் கொடுக்குறார்கள். அங்கேருந்து அவன் திடீர்னு அது நல்லா இல்லைன்ட்டு முடியான்ட்டான்னா ஆஸ் யூஷுவல் அவன் நம்ம கிண்டல் பண்ணவோ இல்லை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நேராக அவன் இந்த இடத்துல நல்ல கோஷ்டியில் சேர்ந்துக்கிறதுக்கு அவனுக்கு விபீஷண மாரின்னு வச்சிங்களா. அப்போ விபீஷன் என்ன பண்ணான்? ராவண கோஷ்டி வேணான்னு சொல்லிட்டு விடையான்ட்டான். உடனே ராமர் என்ன பண்ணார்? அதுக்காக அதெல்லாம் கிடையாது, அந்த கோஷ்டியில் இருந்தால் சரி வர மாட்டேன்னு சொல்லி விட்டாரா? அவனை என்ன பண்ணார்? அணித்து கொண்டு உம்மோடும் அறுவரானோம்னார்.
உன்னோட சேர்த்து நானும் 60 ஆகிட்டோம். அப்போ விபீஷணனுக்கு தார்மீகமான உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை யார் கொடுத்துருக்கா? ராமர் கொடுத்துருக்கார். அதே மாதிரி உயிரானது அந்த அசத்திலிருந்து நீங்கி எடுத்து ஓடி வந்து தானாக என்ன பண்ணிக்கலாம், அதை சத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அந்த உரிமை அதுக்கு இருக்குது. அதனால் அது குற்றம் ஒன்றும் கிடையாது. அப்போ அது தெரியாமல் தான் அந்த கேள்வியை எழுதிருக்கு உயிருக்கு. இப்போ அதெல்லாம் நீ சத்தல்லை, நீ சத்தல்லை, நீ சத்து தான் இல்லையா? அதனால் உண்மை தைவதம் புணர்ந்ததனால் பொய் விட்டு போ. நீ உண்மையோடு புணர்ந்ததுனால ஒன்றுக்கு போய் பொய்யெல்லாம் விட்டு போயிடும். பொய் விட்டு போனதுனால நீ என்னோட வந்து சேர்ந்த, என்னோட வந்து சேர்ந்ததுனால பொய் விட்டு போனது, எப்படினாலும் எடுத்துக்கலாம். உணர்ந்ததுனா சேர்ந்தது சத்து பொருள் சிவபெருமானோட சேர்ந்து. இப்போ திடீர் சத்தா இருக்கு இல்லையா? ஏற்கனவே ஒரு சதசத்தா இருந்தார். இப்போ அசத்து தன்மை விட்டு என்ன ஆயிருக்காரு? இப்போ ஒரு சத்து தன்மையுடையவராக ஆயிருக்காரு. இப்போ பெரிய சத்தோட சேர்ந்துக்கிட்டு போய் சரிதானே? சேர்ந்தாலும் ஒரு என்ன தான்? உயிர் தான், அடிமை தான் இல்லையா? அடிமை தான். அதை பற்றி தான் அடுத்து வரக்கூடிய பாடல்கள்லாம் பேசுகிறார்கள். அதனால் இப்போ அதுக்கு எப்படி சார் நான் வந்து ஒத்துக்க முடியும்? இதுக்கு என்ன சான்று தான் சொல்ல முடியுமா? இது எப்படி ஒத்துக்கொள்கிறது உயிர்? நான் வந்து சத்தவே சாரும் அப்படி சொல்லும் பொழுது ஏற்கனவே ஒரு யார் கூட இருந்தார்? உயிர் அசத்து கூட இருந்தார். அசத்து கூட இருக்கிறதுனால ஒரு அசத்து தன்மை. இந்த உடம்பு என்னது? அசத்து தான். இந்த உடம்பை தான் நானும் கருதி கொண்டிருந்துச்சு. இப்போ சத்துக்கு உயிருக்கு என்ன ஒரு தன்மை இருக்குது? யார் கூட சேர்ந்து இருக்கிறாரோ அவர் என்னவா பார்க்கும்? அது அவராகவே பார்க்கும். இந்த உடம்பு அது சேர்ந்து இருக்கும்போது என்னவா பார்த்தது? இந்த உடம்பு தான் நான் சொல்ல. இப்போ நான் அப்படின்னு நான் என்ன தானே காமிச்சிக்கணும். இப்போ நான் இங்கே காமிக்க முடியுமா? அப்போ நாங்கிறது இங்கே எதாவது அறியப்பட வருகிறது? இந்த உடம்பால் தான். இந்த உடம்பு தான் நானே உயிர் நினைக்கக்கூடிய அளவுக்கு அசத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு உயிர். இந்த உலகத்துக்குள்ளே இந்த உடம்பு கூட சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த உயிர் வேற, உடம்பு வேற தானே? சார்ந்ததின் வண்ணமாக இருக்குது. ரைட், வெரி குட். அப்போ அந்த உடம்பை சார்ந்து இருக்கிறதுனால அந்த உடம்பு தான் நான் புரிந்து கொண்டிருக்கா இல்லையா? அப்போ இப்போ உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் என்ன ஆகிடும்? இப்போ சொன்னமே, இப்போ சத்து கூட சேர்ந்துவிடும். அப்போ சேர்ந்திருக்கிறதோட தன்மையோட நினைக்கும் போது தன்னாவே கருதி கொள்ளுக்குதா இல்லையா? இந்த உடம்போட சேர்ந்திருக்கும் போது தன்னை உடம்பாக கருதி கொண்டது. அப்போ சிவத்தோடு சேரும்போது என்னவா கருதி கொள்ளும்? தன்னை சிவமாக கருதி கொள்ளும். அவ்வளோதான். அதான் இந்த பாட்டு. சிவமாக கருதி கொள்வதற்கு பிறகு தான் சிவோகம்பாவனை என்று பேர். சிவோகம்பாவனை. இந்த சிவோகம் முதல்ல இப்போ உயிர் என்ன பண்ணணும் இந்த உலகத்தில்? இப்போ பாசத்தை நீக்கிறது மட்டும் மிச்சம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு அசைன்மெண்ட் பண்ணணும். அது என்னது? தன்னை சிவமாக பாவிக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், ஒன்று இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஜீவன் முக்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு உடம்பு இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரார்த்தம் உண்டு. அப்போ உடம்போடு இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுங்கிறத இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அவர் உடம்பு இருக்கும்பொழுது அவருக்கு பாசம் நீக்கினாலும் அவர் தன்னை என்னவா கருதி கொள்ள வேண்டுமா? சிவமாக கருதி கொள்ள வேண்டும். அதுக்கு சிவோகம்பாவனை, சோகம்பாவனைன்னு அதுக்கு பேர். சோகம்பாவனைன்னு அல்லது கருடோக பாவனை அல்லது நகல பாவனை, இதெல்லாம் நமக்கு இதுக்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நகல பாவனை எந்த நூலில் பேசப்பட்டிருக்கு? லாஸ்ட் டைம் வந்து அதை பற்றி கேட்டேன். நகலோட என்னென்ன முடிச்சுட்டு இருந்தீங்க? இப்போ நகலன்னா கிரி புள்ளல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் எந்த நூலில் தெரியல. இப்போ திருவருட்பெயர். வெரி குட், திருவருட்பெயர். அதனால் இப்போ பாட்டுக்கு போகலாமா? கண்டதை அன்று அன்று என விட்டு கண்ட சத்தாண்டனை ஆன்மாவில் ஐந்துணர பண்டு அணைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் ஒன்கருட ஆசனத்தின் தீர்விடம் போல்தான் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு விலகணும்னு சொல்லுகிறார். இதுமாரி யார் செஞ்சா? முன்னாடி மாயாவதி செஞ்சான். அதான் சொன்ன மாயாவதியோட கொள்கை நமக்கு வருகிறது. அதே வேலையை தான் நம்ம செய்யணும். ஆனால் அவன் என்ன தப்புன்னா அந்த பரம்பொருள் நான் தான்டா கடைசியில். இப்போ அந்த பரம்பொருள் யார் நமக்கு? சாமி. அதில் நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ அதே தான் சொல்கிறார். கண்டதை அன்று அன்று என விட்டு இதனால அதனால அதனாலன்னு விடணுமா? இதுதான் மண்ணக பிரிப்பும் மடியடை வாங்கலும்னு மாயாவாதி சங்கல்பத்தில் இருந்தது. இந்த கீத்து நாயில், இந்த கீத்து வீடு இல்லை, இந்த இது ஒன்று ஒன்றா பிரித்தோம்னா கடைசியில் அது வீடுங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். அதுபோல் இந்த உடம்புல உள்ள பொருள்கள்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துட்டோம்னாக்க, உலகத்தில் உள்ள பொருள்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துட்டோம்னா மிச்சமாக இருக்கிறது யார் தான்? சிவம் தான். அந்த சிவம் தான் நான் அப்படின்னு பாவிக்கணும்னார். இப்போ பாவனையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி. கருட பாவனை அதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த பாவனையும் கூடவே கூடாது, முடியவே முடியாது, பாவிக்கவே முடியாதுன்னு முன்னாடி பேசியிருக்கோம் ஒரு இடத்துல. ஞாபகம் இருக்கா எங்கேயாவது?
6வது சூத்திரம் 2வது அதிகரணம் 3வது பாட்டு எடுத்துங்க. இருக்கா? பாவனையால் சிவமாக தன்னை பாவிப்பது என்பது முடியவே முடியாது. அப்படி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு வந்தோம் வர வழியிலேயே. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்க நம்மளை? பாவனையினால சாமியை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. கீழே பாவனையால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இப்போ நாமளும் கருட பாவனையினால தான் சாமியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இது எப்படி சார் படுத்திக் கொள்வதுன்னா, அவன் எப்படி பாவிச்சான். அப்போ பாவனை என்பது உண்டு, வேதத்தில் உண்டு, ஆகமத்தில் உண்டு. ஆனால் அதை எப்படி புரிந்து கொண்டான், அவன் புரிந்துகின்ற விதத்தில் தான் அந்த இடத்துல மறுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு அது வேறு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு என்ன சார் முரண்பாடு இல்லையா சார்னா, ஒரே ஆளுக்கு உள்ள இப்போ அவன் எப்படி பாவித்தான் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. இப்போ வயிற்ற வலிக்குது ஒருத்தருக்கு, பாத்ரூம் போக மாட்டுது, அவருக்கான மருந்து மெடிக்கலில் தான் இருக்கும். ஒருத்தருக்கு போய்கிட்டே இருக்குது 2 நாளாக, அவருக்கு நிற்கணும், அதுக்கான மருந்து எங்கே தான் இருக்குப்பா? மெடிக்கலில் தான் இருக்கும். 2 பேருக்குள்ள மருந்து எங்கே தான் இருக்குப்பா? மெடிக்கலில் தான் இருக்குப்போ. ஒருத்தனுக்கு அந்த மருந்து எதனால் கொடுக்கப்பட்டது, இவனுக்கு இந்த மருந்து எதனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ சொன்ன கருத்து இங்கே முரண்பட்டு வருது போல தோன்றுகிறது. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? திருவள்ளுவர் திருக்குறளில் ஊழில் பெருவழி யாதுல தாம் ஒன்று செய்யினும் முந்துரும் அப்படின்னார். உலகத்தில் ஊழ விட்டால் உலகத்தில், அதாவது வினையை தவிர்த்து பெரிய ஆள் யாரும் கிடையாது சார். நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய வினையை தான் உன் தலையெழுத்த முடிவு நிற்கும். அதனால் வினை எப்பேற்பட்டது அப்படின்னாரு ஒரு இடத்துல. அதே திருக்குறளில் இன்னொரு இடத்துல பாடுறாரு அவர், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது உணர்த்துபவர்னு ஒரு பாட்டில் பாடுறாரு. ஒரே இடத்துல ஊழு தான் பெருசுங்கிறார், இன்னொரு இடத்துல ஊழ் இல்லைனாலும் ஊழ வச்சுக்கிட்டே நீ என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கார். அது யாருக்காகன்னா, ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான், நல்லா வேலை செய்கிறான், அவனுக்கு சக்ஸஸே கிடைக்க மாட்டேது. அவனுக்காக தான் முதல்ல ஊழில் பெருவழி யாதுலன்னு கேட்டான். அப்பா நீ நல்லா படித்தப்பா, நிறைய உழைச்சிருக்க, நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்க, அதனால் என்ன பண்ணுறது, விதி இப்படி இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதில். சார் விதி அப்படி இருக்குது, என்ன பண்ண முடியும், எனக்கு விதி இல்லை, அதனால் ஒன்றுமே செய்யாமல் வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இருந்தா சீதை வருமா வீட்டுக்கு? வராது. அப்போது இங்கே நமக்கு என்ன பண்ணணும், முயற்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஊழல் என்ன நடக்குதோ அதை நடத்துக்கொள்ளும். ஒன்றுமே செய்யாமல் ஊழல் மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது இல்லையா? அதனால் இங்கே ஒருத்தனுக்கான பதில், அது அங்கே ஒருத்தருக்கான ஒரு பதில். ஒரே இடத்துல சொன்ன திருவள்ளுவர் முதல்ல ஊழல் வலியுறுத்தி சொன்னவர், இன்னொரு இடத்துல ஊழல் மறுத்து பேசுகிறாரே சார் அப்படின்னா அது முரண்பாடு கிடையாது. அது அவனுக்கான பதில், இங்கே இவனுக்கான பதில். அங்கே பாவனையை பழித்து பாவனை முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே திரும்பி சிவகமானை சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இங்கே அங்கே பாவனை அவன் எந்த விதத்தில் பண்ணனா அப்படிங்கிறதுனால அது அங்கே மறுத்த. எப்படி மறுத்தாங்க? அங்கே கருவியலுக்கு உட்பட்டது பாவனை. அன்னைக்கு சித்தியார் பாட்டு அதிலே ஒன்று நடத்திருப்போம், கீழே எழுதிருக்கீங்களா பாருங்க யாராவது? வெரி குட் வெரி குட், நோட் பண்ணியிருக்கீங்களா? 246வது பாட்டு சித்தியார். பாவிப்பது எண்ணில் பாவம், பாவகம் கடக்கினில் பாவம். நீங்க எதுவும் சொல்லலையா? நீடு இருந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா போயிட்டு இருக்க வேணாம். பாவிப்பது எண்ணில் பாவம், பாவகம் கடக்கில் பாவம், பாவிக்கும் அது நான் எண்ணில். இதுதான் மாயாவி செஞ்ச பாவகம். பாவிக்கக்கூடிய பொருளே என்னதான், நான் தான் அவன் சொன்னான். பாவம் கெட்டு பாவிப்பது அப்படின்னு பாவனையே இல்லை, பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும் பரம்பரன் அருளினாலே. இங்கே விடைய சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. பாவிக்கப்படுவதாகவும் எதனால பாட்டு யாரும் எடுக்கலையா? பரம்பரன் அருளினாலே. அப்போ அந்த பரம்பரன் அருளினாலே எப்படி பாவிக்கிறதா இங்கே வந்துக்கான விடையா வந்து உட்காந்துருக்கு இந்த பாட்டில். இல்லைங்க புரியுது நான் சொல்றது? பரம்பரன் அருளினாலே நாம எப்படி சிவபெருமானாக நம்மை பாவித்துக் கொள்வது, அதான் இந்த பாட்டு. கண்டதை அன்று என்று என விட்டு கண்ட சத்தா அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்து, ஆன்மாவிலே பாவித்து ஆய்ந்துரைத்தல் அப்படிங்கிறது ஆன்மாவுக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு பாவிக்கிறது. ஆய்ந்துரை பண்டனைந்த ஊனத்தை தான் விடுமாறு, இப்போ காலத்துக்கு முன்னாடியிலிருந்து உன் கூட இருக்கக்கூடியதாகிய ஊனமாகிய இந்த பாசத்தை விடுவது அப்படித்தான் சொன்னார். இது பண்டனைந்தான்னு ஒரு விஷயம் இருக்கு, இதில் ஒரு தப்பு இருக்கு, சொல்லுங்க பாப்போம். முரண்பாடு. வெரி குட் வெரி குட்.
உபச்சாரம் இடையில வந்து சேர்ந்ததுன்னு அர்த்தம் அதுக்கு. முன்னாடியிலேருந்தே இருக்கு, அது தோற்றமில்லா காலத்திலேருந்தே இருக்கக்கூடியதாகிய பாசம்னு அர்த்தம். அது அவ்வளோ. ஆமாம். பண்டனைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் ஒன் கருட ஆசனத்தின் தீர்விடம் போல்தான். தன்னை எப்படி அந்த கருடனாக பாவித்து கொண்ட மருத்துவன் மந்திரிப்பார், அப்போ கருட பாம்பினுடைய விஷம் தீர்ந்து போயிடும். அதுபோல் தன்னை சிவமாக பாவித்து கொண்டிருக்கும் போது பெற்று சத்துவம் கொத்திரஞ்சா இருக்கக்கூடிய அந்த மலங்களை என்ன போயிடும், தீர்ந்து போயிடும் என்று தன்னை பாவனையை பற்றி சொல்லுகிறார். இதை பற்றி தாய்மான சுவாமிகள் சொன்ன பாட்டு ஒன்று இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க. யாதொன்று பாவிக்க நான் அது ஆதல் புனை நான் என்று பாவிக்கின் அத்துவித மார்க்கு முறலாம். நாம் எதை பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறது போல நானாக உன்னை பாவிச்சேன்னா நான் அத்துவிதமாக உன்னோட நான் வந்து கலந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு தாய்மான சுவாமிகள் சொன்னதாக மேற்கோள் காமிச்சிருக்காங்க நம்முடைய அருடைய முதலியார். அதனால் இப்போது அதோட இந்த பாவனை பத்திர பாட்டு நிறைவாகிறது. இப்போ அடுத்து நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? 5வது அதிகாரம் போகலாமா? ஐந்தெழுத்தினுடைய அதிகரண விளக்கம் அப்படின்னா, உயிரானது என்ன செய்ய வேண்டும்னு இந்த சூத்திரம் சொன்னது. முதல்ல சூத்திரத்தினுடைய துவக்கத்தில் உயிர் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லிச்சு. முதல்ல தொடக்கத்தில் தொடக்கத்தில் அப்போ ஊனத்தை முதல்ல விளக்க வேண்டும். சரிதானே? முதல்ல இந்த உலகத்திலிருந்து தான் வேறுபட்டவராக முதல்ல எண்ண வேண்டும். வேறுபட்டதாக தன்னுடைய சிந்தையினாலே நினைத்து கொண்டு அப்புறம் இந்த உலகத்தில் யாரோட நாம் மிச்சம் இருக்கிற சேர்ந்து சாமியோட இருக்கிறேன் இதெல்லாம் பாவிக்கணும்னு சொல்லியாச்சு. பாவிச்சதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? இப்போ பாவிச்சு கொண்டே இருக்க வேண்டியது தானே, அதோட முடிஞ்சுட்டா அதுக்கு பிறகு வேறு ஒன்றுமே இல்லையா அப்படின்னா, அந்த பாவனையிலேயே தப்பு வரது வாய்ப்பு இருக்குது. நீ தப்பு பண்ணுவ, கீழே இறங்குவ, ஜீவன் முக்தராகி நீ மேலே போய் இருந்ததுக்கு பிறகு நீ திரும்பி கீழே இறங்கி வருவ. அதுக்குத்தான் விதி என்னும் மஞ்செழுத்து அப்படின்னு சொல்லி 5 எழுத்தினுடைய அதிகரணம் வருகிறது. அதுதானே 5 எழுத்தை விதிப்படி ஓத வேண்டும் என்ற விஷயம். அப்போ மேற்கோள் இதில் பாருங்க, இதுக்கு இனி விடத்து ஸ்ரீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கின்றது என்று சொல்கிறார். அதனால அதில் ஸ்ரீபஞ்சாக்கரம் யார் உணவுல என்ன எழுதிருக்கு? ஸ்ரீ பஞ்சாக்கரம் இருக்கா? ஸ்ரீ அப்படின்னு எப்படி இந்த வார்த்தை வந்தது அப்படிங்கிறது நம்முடைய அறிஞர்கள் பதிலாக காரணம் சொல்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே உள்ள சூத்திரத்தில் ஒரு அதிகாரத்தில் ஸ்ரீபாதம்னு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபாதம்னு வந்தது இங்கே ஏன் ஸ்ரீன்னு வடமொழி எழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா அது ஏடு எழுதியவருடைய குற்றம் அப்படிங்கிறார். ஏடு எழுதிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வடமொழி சார்புனாலே அவங்க ஸ்ரீயை ஸ்ரீ என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்ரீ என்று போடக்கூடாது, ஸ்ரீபாதம் ஸ்ரீ பஞ்சாக்கரம்ன்றது தான் அதை எழுத வேண்டும் என்று அருணையுடைய முதலியார் பதிப்பு அவங்களுடைய உரையில் இருக்கா? ஐயா அந்த இடத்துல ஸ்ரீ பஞ்சாக்கரம் தானே இருக்கு, உங்கள்ட்ட என்ன இருக்கு? ஸ்ரீ பஞ்சாக்கரம் ஸ்ரீ வடமொழி எழுதியிருக்கும் இல்லையா? அது ஏடு எழுதியவருடைய குற்றம் என்று அதை சொல்லுகிறேன். அது ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்று தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கீழே ஸ்ரீபாதம் என்பது ஸ்ரீபாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால இப்பவும் ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்று தான் இருக்க வேண்டும். ஆச்சாரியன் சொன்னதை கேட்டு எழுதி கொண்டவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது சார்ந்த ஒரு கதை வேற உண்டு. தர்மியாதீனத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சிவஞான சுவாமிகள் எழுதி வச்சுட்டு போன மாவாடியம் இருக்குது. அது அவங்க யார்ட்டையும் கொடுக்கவே இல்லை. முதல்ல ரொம்ப காலமாக அது வெளியிடப்படாமல் தான் இருந்தது. ஏன்னா அது வெளியிட்டாக்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன மகிமை இருக்குது? நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா தானே அது நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். எப்பொழுதும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லாரும் தான் நமக்கு ஈக்குவலாக ஆகிடுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க நம்ம எப்படி பெரிய ஆளாக இருக்கிறது? இது உலகத்தில் உள்ள விஷயம் தானே. அதனால அதை வச்சுட்டாங்க. அப்படி ஒரு முறை இந்த சிவஞான சுவாமிகளுடைய மாவாடிய நூல் அவர் வெளியிடப்படாமலே இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ வந்து வீடி அந்த சூரியனார் கோயில் மடத்திலிருந்து ஒரு பெரியவர் விஞ்ஞான சாமியின் மொழிபெயர்ப்பு உள்ளார். இந்த தர்மியாதீன கொள்கை அது இல்லை. அப்புறம் சூரியனார் கோயில் மடத்திலேருந்து போய் ஒரு கட்டில சுவாமி போய் அது பிடிக்க நான் படிச்சுட்டு தரேன், ஒருத்தர் படிச்சுட்டா தரேன்னு கொடுத்து கேட்டு படிச்சுக்கிட்டு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒரே நாள் நைட்லேயே எழுதிக்கிட்டது தான் அந்த அப்புறம் தான் அது வெளியிலே வந்தது என்று சொல்லுவார். எது நூலல்ல மாவாடி அவங்க புத்தகத்தை யாராவது மாவாடி புத்தகம் இருக்கா? 1000 பக்கம்
ஒரே இரவில் அவர் படிச்சுட்டு வந்து ஃபுல்லாக எழுதுறதுங்க வந்து எழுதுனது தான், எழுதி பிரதி எடுத்து தான் அந்த பாபாவுடைய புத்தகம் வெளியிட வந்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான சம்பவம். மூலம் வந்து இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி கதை எதுலேயும் உண்டு, ராமாயணத்துடைய வரலாற்றுலேயும் உண்டு இதே மாதிரி கதை. அந்த பிரம்மசூத்திரத்துக்கான சுவடியை யாரும் அவருக்கு தரலன்னு சொல்லி காஷ்மீருக்கு போவாங்க. ராமானுஜரும் அவருடைய சீடர் கூரத்தாழ்வாரும் ராமானுஜரும் சென்று காஷ்மீரில் போய் அங்கே சாரதா பீடம்னு ஒன்று பீடம் ஒன்று உண்டு. அது சரஸ்வதிக்குள்ளே கோயில், அது பாகிஸ்தானில் இருக்க, இது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களா? லடாக் பக்கத்தில் தான் சார் இருக்கு. அங்கே போக முடியாது, தரிசனத்துக்குலாம் போக முடியாத அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகம். இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதெல்லாம் சரி பண்ணி அங்கே போய் தரிசனத்துக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சாரதா பீடம் அங்கே இருக்குது, அங்கே போய் அந்த பிரம்மசூத்திரத்துடைய சுவடிகள் இருக்காங்க. சரி, அதே படிக்கிறதுக்கு கேட்கும்போது யாரும் தரலை அப்படின்னு சொன்னதாகும். அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து இவங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது திரும்ப வழிமறித்து பிடிக்கிட்டு போயிட்டதாக, அது சரியாக நினைவு இல்லை எனக்கு. திரும்ப வந்து வழிமறித்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க, யாரும் கொடுக்கறது இல்லை. கொடுக்கலோன்னே இப்போ என்ன பண்ணுறது தெரியலையும் பொழுது கூரத்தாழ்வார் வந்து அதை பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லி அந்த பிரம்மசூத்திர விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுன்னு சொல்லுவோம். உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, உடையவர் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அவர் கருத்துக்குரிய விஷயங்கள். அதுபோல் இதுதான் ஏடு எழுதியவருடைய குற்றம். எழுதுறவங்க ஏட்டா கிடத்தான்னாங்கல்ல, படித்தவன் பாட்டை கிடத்தா எழுதுறவன் ஏட்டை கிடத்தாக்கிற மாதிரி. ஸ்ரீபஞ்சாக்கரம்ங்கிறது ஸ்ரீபஞ்சாக்கரமாக எழுதப்பட்டதாக நம்முடைய அரண்யவடிகள் முதலியார் அவர்கள் அபிப்பிராயப்படுறாங்க. நம்முடைய கருமையான மகாவித்வான் அபிப்பிராயப்படுறாங்க அவங்க. அதனால் இதற்கான இனி இவ்விடத்து ஸ்ரீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கின்றது. அது விதிப்படி உச்சரித்தல்னா என்ன சார் அப்படின்னா, யார் யாருக்கு எப்படிப்பட்ட பஞ்சாக்கரம் என்று விதி இருக்கு இல்லையா? நம்ம முதல்ல பார்த்து சிம்மதலா ஓதுறது, நம்மதலா ஓதுறதுன்னா படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாக்க, திருவருட்பயனில் இருக்கக்கூடிய 5 எழுத்து அருள்நிலை என்கின்ற அதிகாரத்துக்கு போகணும். எங்கேயோ புண்ணாக வரலை வாசிக்கிற மாதிரி கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கால விழுதா? புண்ணாக வரலி போல தான் காதல் விழுது. புண்ணாக வரலன்னா அதான் புண்ணாக வரலி. பாம்புக்கு வாசிக்கிறோம். பாவம் போக சொல்றதுக்கா? அது போகுது, நம்ம வேணா போயிடலாம். அதனால அந்த திருவேந்தெழுத்தினுடைய தன்மையை பற்றி பேசும் பொழுது, அந்த 5 எழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்தில் திருவேந்தெழுத்தை விதிப்படி பார்க்கும்பொழுது ஊன நடனம் ஒரு பாலம் ஞான நடனம் தானடுவே நாடுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவருட்பயன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? இப்போ என் வகுப்பு யாராவது படிச்சது? என்கிட்ட திருவருட்பயன் படிச்சது யாரு? அதுக்காக நான் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். எங்கே படித்தாலும் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அது அவருடைய விஷயம். உங்களுக்கு மட்டும் நான் நடத்தலையா திருவருட்பயன் நடத்தலையோ? நூலே முடிச்சாச்சா? சரி. இந்த ஊன நடனம் ஒரு பால் ஞான நடனம் அப்படின்னார். தான் நடுவே இருக்கணுங்கிற திருவேந்தெழுத்துல 5 எழுத்துக்கள் இருக்கா? 5 எழுத்துக்கள் யார் யாரு? மலம், நகரம், மகரம் அப்படிங்கிறது மல சம்பந்தமானது. சிவ யன ம, இதுதான் திருவேந்தெழுத்தின வடிவம். சிவ அப்படிங்கிறது ஒரு பகுதி, நமங்கிறது ஒரு பகுதி, நடுப்புற எகரம் இருக்கு. அந்த எகரம் தான் உயிரை குறிக்கிறது. அதான் நான் நடுவே நாடுன்னார். நடுப்புற நீ இருக்கிற ஒரு பக்கத்துல ஊன நடனம் இருக்குது, ஒரு பக்கத்தில் ஞான நடனம் இருக்குது. சிகரமும் அகரமும் ஞான நடனம், இன்னொரு பக்கத்தில் நகரமும் மகரமும் ஊன நடனம் அப்படிங்கிறது அந்த பகுதி. அதில் பெரிய மனமேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரிய வினை சீரில் பெறும்னாரு. அதோடுங்க அடுத்தது திருக்குறள் போங்க. மாலார் திரோதாளம் மலமுதலாய் மாறுவோம் மேலாட்சி மீளாவிடும் என்று சொல்லுகிறார். இது நகரம் மகரமாக தொடக்கத்தில் ஓடக்கூடிய அந்த தூள பஞ்சாக்கர விஷயமாக இருக்கிறது.
நகரமும் மகரமும் இது முதல்ல உள்ள பஞ்சாக்கரம். இது பாலரோட வாழைசார் வளபோகத்தரவர் அப்படி இருக்கக்கூடிய போக விஷயங்கள் இருக்கிறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் இது நமசிவாய என்று சொல்லப்படும். நமசிவாய என்பது இந்த உலகத்தில் விருப்பம் உள்ளவங்க, அவங்களுக்கு புபுக்ஷுன்னு பேர். புபுக்ஷு அப்படின்னாக்க இந்த உலகத்தில் விருப்பம் உள்ளவங்க, உலக வாழ்க்கையில் விருப்பம் உள்ளவங்க. கைலாசெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார், இங்கேயே இருக்கணும், இங்கே இருந்தே சாமியை நான் கும்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். அங்கெல்லாம் எங்களை கூடாதீங்க, இதான் பிரச்சனையான வழி, எங்கெல்லாம் அதெல்லாம் வர மாட்டோம். இங்கேயே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், இங்கேயே கோயிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், சந்தோஷமாக இருக்கும். சாயந்தரம் 6 மணி ஆனால் வீட்டுக்கு போடுவோம் நாங்கள், அவ்வளோதான். திரும்பி காலையில் 7 மணி ஆனால் திரும்பி கோயிலுக்கு போகிறோம், அப்படி தான். அப்படி இந்த உலக வாட்டத்தில் ஈடுபாடு இருக்கும்பொழுது கூட சாமி மேலே ஈடுபாடு இருக்கிறவங்க முமுக்ஷுன்னு பேர். முமுக்ஷுனா இந்த உலகமே எங்களுக்கு வேணாம் சார், 3000 சுற்றத்து முரணொரு நரகு இது எங்களுக்கு வேலை, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சாமி. அதை எப்படி கூப்பிடுமா சாமியை? ஓ என்று கூப்பிடுங்கிறாரு சார். இந்த கரையில் இருக்கிறோம், அவர் எங்கேயா இருக்கார், அவர் கூப்பிட்டு எப்படி கூப்பிடணும்? ஓ சாமி தான் கூப்பிடணும். அதனால் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்குன்னு பாட்டு பாடுறாரு சாமி. அதனால் இக்கரையில் இருப்போர் அக்கறையில் இருப்போரை ஓகாரமிட்டு அழிப்பது தான் உலகத்தில் வழக்கம். அதனால தான் ஐயாருடைய அடிகளோ என்று சாமி கூப்பிட்றாரு. அப்போ முதல்ல நமக்கு சிகரம் இருந்ததுன்னா சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போது வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசில் உருவமும் ஆம் அங்குன்னாரு. வாசி அருளின்னு அதை படிக்கணும். அதை வாசி அருளி கிடையாது, சி அருளி. வாவாகிய சிவம் சீயாகிய திருவருளை கொடுத்து ஏவாகிய உயிரை வாழ வைக்கும். மற்ற அந்த வாசி அந்த சிகரமே அந்த சிவபெருமானுக்கு என்னவா இருக்கும்? மகரமே சிவபெருமானுக்கு என்னவா இருக்கும்? உருவமாக இருக்கும். அது உண்மை விளக்கத்தில் படிக்கணும் அதை இல்லையா? திருவேந்தெழுத்தினுடைய வடிவம் எப்படி உண்மை விளக்கத்தில் சுவாமிக்கு வடிவமாக இருக்குன்னு சொல்லுகிறது. அதனால் உண்மை விளக்கம் எடுங்கப்பா. (258வது பக்கத்தில் 34வது பாட்டு உண்மை விளக்கம் பாருங்க. ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா இழுத்து நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தன் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற என்று சொல்லுகிறார். இன்னொரு பாட்டு மாலா 41 அதுதான் பாட்டுங்க. திருவேந்தெழுத்தினாலே அதுதான் தெரிஞ்சுக்கணும். சிவனருள் ஆவி திரோதம் மலம் 5 அவன் எழுத்து 5 நடைவாம் இவன் நின்று நாம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓதினாரு. அதனால இன்னொரு இதுல சிக்கனவே வீசுகரம்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம் 32வது பாட்டு 33வது பாட்டு. ஆடும்படி கேள் நன் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியில் நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரும் முகம் வா முடி எப்பார் அப்படின்னு அதை நடத்திருக்கோம். இது உண்மையில நடத்திருக்கேன். இது நான் நடத்தினது ஞாபகம் இருக்கா இருக்கும்? உங்களுக்கு நடத்திருக்கேண்ணா? சரி. 33 அடுத்தது சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அவயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கு மகரம் அதுதான் சொல்லி விளக்கியிருக்கு உண்மைவிளக்கத்தில். 32வது பாட்டு 33வது பாட்டில் திருவேந்தெழுத்தின வடிவமாகவே சாமி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பேசுகிறோம். இவற்றையெல்லாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. திருவேந்தெழுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இது பற்றின விவரம் தெரியாமல் நம்ம திருவேந்தெழுத்து ஓதுவது என்பது அப்போ பலனே கிடையாது சார். நிச்சயம் பலன் உண்டு. அபத்திபூர்வமாக சொன்னாலும் திருவேந்தெழுத்து பலன் கொடுக்கும். வல்லான் ஒருவன் கைமுயன்று எரியினும் மாட்டா ஒருவன் வாளா எரியினும் நிலத்தில் விழா கல்லே போல நலத்தில் வழார் என் நாமும் நவின்றார்னாரு பட்டணத்துக்குள்ள. அதனால் கை நல்ல த்ரோவிங் எபிலிட்டி இருக்கிற ஒருத்தன் கையை ஒரு கல்லை எடுத்து விட்டு இருந்தாலும் அந்த கல்லை நிச்சயமாக எங்கே வரும்? கீழே வரும். ஒருத்தன் சும்மா ஒரு என்ன மாதிரி ஒரு சகாமட்டியால் எடுத்து தூக்கி விட்டு இருந்தாலும் கூட இந்த கல்லை நிச்சயமாக எங்கே வந்துடும்? கீழே வந்துவிடும். அதனால் வல்லான் ஒருவன் கைமுயன்று எரியினும் மாட்டா ஒருவன் வாளா என நிலத்தில் விழாக்கல் நிலத்தில் நிச்சயமாக விழும் என்கின்ற கல்லை போல நலத்தில் வழார் என் நாமம். திருவேந்தெழுத்தை யார் சொன்னார்களோ அவர்கள் நிச்சயமாக என்ன கொடுக்கும்? அது நலத்தை கொடுக்கும் நலத்தை கொடுக்கும் நலத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். சரிதானே? அதுதான் நமக்கு பச்சை பொருள்.
நமக்கு அதுதான் சேம நல வைப்பு நிதி. அதை நம்ம எப்போ சொல்லி வச்சோம்னா பின்னாடி பயன்படும் என்று சொல்கிறார். பச்சை பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாயம் அச்சம் ஒழிந்தேன் என்று சொல்கிறார். நமச்சிவாயம் என்று நாம் சொல்ல வேண்டும். நமச்சிவாயவே நன்னறியாவது, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்னு அப்புறம் சாமி பாடுறாங்க. இல்லக விளக்கது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன எல்லாம் டக்குன்னு இல்லக விளக்குன்னு உடனே எல்லாரும் இருள் கெடுப்பது நீங்க என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்க. எது இங்கிருந்து இருளை அகற்றுவது நமச்சிவாயம். இல்லக விளக்கு அது நமச்சிவாயம் தான். அது இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது. சொல்லக விளக்கு அது சொல்லுக்கு அதுதான் விளக்குன்னார். சோதி உள்ளது நல்ல சோதியா இருக்குங்கிறார். அப்புறம் என்ன பல்லக விளக்கு அது பலரும் காண்பது நல்லக விளக்கு அது நமச்சிவாயவே என்று அது திருவேந்தெழுத்து சொல்லுகிறார். அப்போ அதான் சொல்லிட்டேன். பின்னர் அடிக்கிய வேறவின் வவ்வழல் உன்னிய புகில ஒன்றும் இல்லையா பண்ணிய பயின்ற உலகினில் பண்ணின நன்னி நின்று இருப்பது நமச்சிவாயவே என்று நாம் ஒரு கோடி அளவுக்கு பாவம் செஞ்சு வச்சுருக்கோம் சார். பெரிய காளாவுக்கு போடுற அளவுக்கு சிக்கல் சொல்கிற சூழலில் வச்சுருக்கிறது மாதிரி விறகு அட்டிக்கு மேலே வச்சுருந்தாலும் கூட அதை கொளுத்துறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அதில் வச்ச நெருப்பு எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? சாம்பல் ஆக்கி விட்டுருவார். அதுபோல் அந்த திருவேந்தெழுத்து என்கின்ற சிவாய நம என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் போக்க வல்லது என்று திருவேந்தெழுத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. எத்தனை இடங்களில் பெருமை தமியனேன் பெரும்பிறவி பவ்வத் தடந்தலையால் எற்றுண்டு பாமவாய் சுரவின் வாய்ப்பட்டு சுழிப்பட்டு கிடக்கின்றேனே அப்படின்னு சொல்கிறார். அதில் ஐந்தெழுத்தில் புனைபிடித்து கிடக்கின்றேனேன்னு சொல்கிறார். அது ஐந்தெழுத்து தான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து கரையேற்றக்கூடிய தப்பும் அது. அதனால் கல்லினோடு இணைப்பூட்டி அமன் கையர் உள்ளை நீர்புக நோக்கினால் என் வாக்கினால் நீள் வயசூழ் நீலக்குடியாரன் நல்லனாவன் அவிற்று வைந்தேனே என்று அங்கேயே திருவேந்தெழுத்தின் பெருமை தான் பேசப்படுகிறது. திருவேந்தெழுத்து நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். தும்மல் இரும தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் அப்படின்னு தும்பும் பொழுது கூட நம்ம சிவாய நம என்று சொல்ல வேண்டும். ஒரு அடியாருக்கு அடியார் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டா கூட சிவாய நம என்று பேச வேண்டும் என்று சாமியை காட்டுகிறார் பெரிய புராணத்தில். சிவாய நம என பேசி இருந்தார்னு குருகாவர் வேலடையில் புராணம் வருகிறது. அதனால் திருவேந்தெழுத்தை விதிப்படி உச்சரிப்பது என்பது என்னென்னா திருந்தெழுத்தை குருநாதரிடத்தை பெற்று ஓத வேண்டும். அதுதான் அதுக்கான விதி இல்லையா? குருநாதர் தான் திருவேந்தெழுத்தை உபதேச முகமாக வாங்கி ஓத வேண்டும். குருநாதர் தான் திருவருள் தான் உருப்பெற்று குருநாதராக வருகிறது. அதனால நாம திருவேந்தெழுத்து தான் அப்பர் சாமியே பாடி வச்சிருக்காரு. சிவாய நம என திருவாய் பொழிய நீரணிந்தேன்னு. எங்கள் அப்பர் சாமி தான் எனக்கு குருநாதர், அதனால் அவர் தான் எனக்கு குருநாதர், அதனால் அதையே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அப்போ அது எப்படி வராது? அதை பற்றி அவங்க பரமாச்சாரியா மூர்த்தி அவங்க தீக்ஷா குரு கிடையாது. அவங்க நமக்கு தீட்சையை நமக்கு நேரடியாக திருமேனியோடு சம்பந்தப்பட்டு திருமேனி எடுத்து வந்த குருநாதர் இங்கே பிரத்யட்சமாக இருக்க வேண்டும். அப்பர் சாமி குருநாதர் தான். யாருக்கு? அந்த காலத்தில் இருக்கும்பொழுது அவங்க பிரத்யட்ச குருநாதராக இருந்தாங்க அவங்களுக்கு. இப்போ அவங்களுடைய வாசகம் நமக்கு இங்கே உபதேசமாகத்தான் இருக்கிறத வைத்து அதை வைத்துக்கொண்டு நாம் திருவேந்தெழுத்தாக கணிக்க முடியாது. அப்போ திருவேந்தெழுத்துங்கிறது எப்படி இருக்கணும்? பீஜாட்சரத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும், ஓங்காரத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும், அதோடு கூடிய பீஜாட்சரங்களோடு கூடியதாக இருக்க வேண்டியது தான் திருவேந்தெழுத்துடைய தன்மை. அதுதான் குருநாதர் தான் நமக்கு கொடுப்பார். அது முத்தி பஞ்சாக்கரம் என்றே அதை சொல்லுவார்கள். அந்த முத்தி பஞ்சாக்கரம் என்பது குருநாதர்கிட்ட தான் வாங்க வேண்டும். அது என்னங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல் நம்ம விளக்க போகிறோம். இப்போ மேற்கோள் பார்த்தாச்சு இல்லையா? ஸ்ரீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்கின்றது. அடுத்தது ஏது? இவ ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கி இருக்குமாகலேன்னார். விளக்கம் புரியுதுங்களா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வாசனா பலத்தினுடைய பாதிப்பு. வேம்பு தின்ற புழுன்னார். ஒரு புழு வேப்ப மரத்தில் பிறந்தது. அதுக்கு பிறந்ததுலேருந்து என்ன தெரியாது? வேப்ப மரத்தை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது. அது வேப்ப மரத்தில் உள்ள பழத்தை தான் சாப்பிட்ருக்கோம். வேப்ப மரத்தில் உள்ள இலையை தான் திங்கும். அது புழு எதை சாப்பிடும்? இலையை தான் திங்கும். அது புழுக்கள் எதை திங்கும் சார்? இலையை தான் கடிச்சு வைக்கும். இலையெல்லாம் வட்ட வட்டமாக இருக்குன்னா அதில் என்ன இருக்கு? பூச்சி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த கம்பளி பூச்சின்னு ஒன்று வளர்க்குறாங்களே, பட்டுப்பூச்சி. ஆமாம், அதெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் இலையை தான் சாப்பிடுவாங்க நல்லா. அப்படி ஒருத்தர் வேப்ப மரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவர் எதை சாப்பிட்ருப்பார்? வேப்ப இலையை தான் சாப்பிட்டு இருந்திருப்பார். திடீர்னு ஒரு நாள் காற்று அடிச்சிச்சு சார், நல்லா காற்று, வேகமாக காற்று அடிச்சது. பக்கத்தில் ஒரு கரும்பு வயல் இருந்தது. கரும்பு வயலில் ஓடி போய் விழுந்துறாரு அவர். திடீர்னு கரிச்சு பார்க்குற திடீர்னு இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது.
ஓ நல்லா இருக்கும் போட்டிருக்க இங்கே அப்படின்னு சொல்லி கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு முன்னாடி நம்ம அங்கே இருந்தோமே, அங்கே வேப்பலை சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அது இப்போ தான் நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்கணும் அந்த புழு. இப்போ திங்கிறது கரும்பாக இருந்தாலும் முன்னாடி இவன் வேப்பலை தானே தின்னுது, அந்த வேப்பலையை நினைத்து கொண்டே இருப்பது போல. இதுதான் பண்டை பண்டை அந்த மலச்சார்பு, வாசனா மலம்னு அதுக்கு பேர். நாம் பெருங்காய டப்பா உதாரணம் சொல்லுவோம். அது காரியப்படாது, அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் போகிற வழிக்கு அது கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டுருவார் அவர். பெருங்காய டப்பா மோந்து பார்த்தா அது என்ன இருந்ததுன்னு தெரியாது நமக்கு, இப்போ பெருங்காயம் இருந்துன்னு தெரியும். ஆனால் அந்த வாசனையை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், சாம்பார் வைக்கலாமா, வைக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அது இருந்த பொருளுங்கிறது கடையாளம் காட்டி கொடுத்துரும். அது அதான் வாசனா மலம் அப்படின்னு அதுக்கு பேர். இது சார்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மலம். உன்னுடைய இருந்துச்சு, இப்போ இல்லை, சுத்தமாக நீங்கிட்டார். அப்போ அந்த சார்புனால ஏற்பட்டிருக்கக்கூடிய வாசனையால் ஏற்பட்டக்கூடிய அந்த மலத்தையும் நம்ம விட்டு அதனுடைய பாதிப்பை நீங்கி கொள்ள வேண்டும்னா நமக்கு யார் உதவி பண்ணுவோம், அப்போ இந்த திருவேந்தெழுத்து உதவி பண்ணும். அதனால தான் இங்கே வந்து அதை வச்சார். இவ்வான்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும், ஞானம் வந்ததுக்கு பிறகும் அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றே நோக்கி, வேம்பையே வேம்பை தின்று பின்னாடி கரும்பை தின்னாலும் கூட வேம்பை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மையுடைய அந்த புழுவினை போல அஞ்ஞானத்தை விரும்பக்கூடிய உயிருக்காக திருவேந்தெழுத்துடைய பெருமை சொல்லப்படுகிறது என்று காட்டுகிறார். சரிதானே சொல்றது? அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்தோமம் கோதண்டம் சாணிக்குள் அண்டனாம் தேடனுமாம் அங்கு என்று சொல்லுகிறார். ஐந்தெழுத்தினுடைய தன்மையினால நம்ம எப்படி செய்ய வேண்டும்னா, ஆக்சுவலாக இதில் பேசுறது பிறகு ஞான பூஜைங்க. ஞான பூஜை என்பது எந்த காரியமும் வெளியில் இருக்காது. ஆக்சுவலாக ஞான பூஜைங்கிறது அப்படி தான். எதையுமே அவங்க வெளியில் செய்ய மாட்டாங்க, உட்காந்து கொண்டு. இப்போ கூட ஒரு பாட்டுகளை அம்மா கொடுத்தாங்களே, சித்திரை பாட்டு ஒன்று கொடுத்தாங்க, சிவாகியர் பாட்டு. அது அவர் இதை கிண்டல் பண்ணுறார். அது ஒரு பாட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட பூசை விளக்கம். இவருடைய கருத்து வேற. ஒரு சித்தர் பாட்டி ஒரு நேரடியாக சுவாமி ஞானத்தை மட்டும் பேசணும் பேசிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாருக்குமே நேரடியாக கிடைச்சிடாது. இப்போ கடினில் தான் போகணும். அவர் என்ன சொல்றாரு, பூசை செய்கள் சித்தர் பாடல் நல்ல சிரிப்பா இருந்தது படிக்கும்போது. கிரியை விளக்கம். கிரியையை வந்து ரொம்ப பண்ணிக்கொண்டு நம்ம பூஜை பண்ணுறோம், சிவ பூஜை பண்ணுறோம்ல, அதை கிண்டல் பண்ணுறார். வேடமிட்டு மணித்துளைக்கு மிக்க தூப தீபமாய் ஆடறுத்து கூறு போட்ட அவர்கள் போலும் பன்னிரீர் தேடி வைத்த செம்பாலாம் திரள்பட பரப்பியே போடுகின்ற புட்ப பூசை பூசை என்ன பூசை இருக்கிறார். ஆட்டு அரைக்கிறவன், ஆடு வெட்டி அந்த கறி விற்கிறவன் ஒன்று ஒன்றா கூறாக வச்சுருப்பாங்க. அப்படி அது மாதிரி நீங்கள் இங்கே ஒரு கிண்ணம், இங்கே ஒரு கிண்ணம், இங்கே ஒரு கிண்ணம், இங்கே ஒரு கிண்ணம், கிண்ணமாக வச்சுக்கிட்டீங்க. வேடமிட்டு மணிதுளைக்கு மிக்க தூப தீபமாய் ஆடறுத்து கூறு போட்டு அவர்கள் போலும் பண்ணுறீர் தேடி வைத்த செம்பலாம், செம்புனாலே பாத்திரம் வச்சுக்கிறது, செம்பலாம் திரள்பட பரப்பியே, அப்படி எல்லாத்தையும் அங்கே அப்படியே பரப்பி வைத்து கொண்டு போடுகின்ற புட்ப பூசை பூசை என்ன பூசை. இது என்ன ஒரு பூசையானார். இது இவர் மட்டும்தான் சொல்ல, நம்ம சத்தியாரில் அரைஞ்சு வாத்திரே போய் பூசைன்னு சொல்லிட்டாரு இதை. அதனால் இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் மறுத்து இல்லை. அதை இது கொடுத்த உடனே பரட்டி பார்த்தோன்னே இந்த பாட்டு சிக்கலுது இன்னைக்கு. கரெக்டாக அதுக்கு உதாரணம் அதான். அவர் வெறும் கிரியைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை உணராமல் இருக்கிறது. அதாவது நட்டக்கல்லில் என்னது தெய்வம், நட்டக்கல்லை தெய்வம் என்ற 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணும் என்றதானே. ஆமாம், கல்லில் மட்டும்தான் சாமி இருக்கார் நினைத்து கொள்ளாதேங்கிறது வலியுறுத்துறார். இப்போ கல்லில் சாமி இல்லையா, இருக்கார். அப்படி எப்படி நம்ம மேலே வர முடியும்? படிநிலையில் இருக்கக்கூடிய உயிருக்கு கீழே இருக்கிற உயிருக்கு எப்படி தெரியும்? நேரடியாக சிவ சிந்துக்குள்ள மனசுக்குள்ளே இருக்குது. அதை நமக்கு சொல்கிறதுக்கே 9 சூத்திரம் தேவைப்பட்டிருக்கு நமக்கு இங்கே. இப்போ
இல்லையா? இவங்க சாதாரண ரோட்டில் போடுற கூப்பிட்டு வச்சு நெட்டக்கல்லில் தெய்வம் மட்டும் 4 புள்ள சாத்தாத என்ன அவனுக்கு தெரியுமா? சொல்லுங்க புரியாது. நம்ம எவ்வளவோ சைவ சித்தாந்த வகுப்புகள் நடக்குது, எவ்வளவோ பெரிய விஷயங்கள் நடக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயில் எனக்கு பிரதோஷம்னா அங்கே தான் 1,00,000 பேர் உட்காந்துறான். போய் பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு தேங்காய், ஊரில் உள்ள லேடிஸ் எல்லாம் கிளம்பிடுது, ஒரு கூடை ஒன்று வச்சுக்கிறது கையில், அதில் ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம், ஊதுவத்தி, பூ வாங்கிட்டு கிளம்பி விடுது. அவங்க போய் குருக்கள் உட்காந்து சூடத்தை காமிச்சாதான் சாமி கொண்ட திருப்தி ஏற்படுது. சாமியை மனசுக்குள்ளே முதல்ல கடைசியில் நிறைவாக அங்கே தான் வரணும். சாமி உள்ளுக்குள்ளே இருக்கார், அவரை நம்ம அங்கே பண்ண வேண்டாம் பூசை. அந்த பூசைக்கு பேர் ஞான பூசைன்னு பேர். வெளியில் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் புற பூசை. இன்னொரு பூசை இங்கே பூசை விளக்கலுக்கு இன்னொன்று சொன்னார். இந்த படிக்கிறது நான் எந்த உள்ள பழக்கமே படிக்கிறது அங்கேயே அப்படியே குறிச்சு வைக்க வந்துருச்சு. பூசை விளக்கல் நல்ல புத்தகம் கொடுத்து கரெக்டாக உதாரணத்துக்கு வந்துருக்கு பாட்டு. எப்படி பேய்கள் பேய்கள் என்கிறீர் பிதற்றுகின்ற பெயர்கள், பேய்கள் பூசை கொள்ளுமோ பிடாரி பூசை கொள்ளுதே, ஆதி பூசை கொள்ளுமோ அனாதி பூசை கொள்ளுதோ, காயமான பேயலோ கணக்கறிந்து கொண்டதேன்னு. எல்லாம் மற்ற தெய்வங்கள் போல சிவருமான் பூசை கொள்ளுவானா கேட்குறார். ஆதி பூசை கொள்ளுமோ அனாதி பூசை கொள்ளுதோ. அனாதி காலத்தில் அவர் பூசை கொண்டாருந்தார், இப்போ நீ செய்கிற பூசையை வைத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறான்? அதனால் நீ உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரியா சம்பந்தமான பூஜைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்காத அப்படின்னு சொல்லி, இப்போ நமக்கு அர்க்கியம் இல்லை, அர்க்கியம் வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதை பாவனையில் வைத்து கொண்டு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அர்க்கிய விளக்கல்னு அதுக்கு ஒன்று வச்சுருக்காருங்க இவர். ஒட்டுமொத்தம் ஆகமத்தை பழிக்கிறவர் தான் இவர். ஆகம வழிபாட்டை எதிர்க்கிறவர் தான் சிவாக்கியர் பாட்டு. அது அவர் அர்க்கிய விளக்கல்னு ஒன்று வச்சிருக்காரு. அர்க்கியம் உங்கள் கையில் அள்ளியே அர்க்கியத்தை நீரை கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது? அது வேணால் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னார். அதனால் சுவாமி உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது அவரை உள்ளிருக்கிற சாமியை பூஜை பண்ணாமல் வெளியில் இந்த மாதிரியான நாடகம் நடிக்கிறதுனால என்ன இருக்க போகுது? அதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னாரு. அதுபோல் நம்ம இதை தான் நம்ம இங்கே படிக்கிறோம். இப்போ அவர் நேரடியாக பாடுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு சார். அதை அடுத்தவங்களை வற்புறுத்த முடியாது. அதுமாரி வரலையே, ஏன் உனக்கு வரலன்னு வற்புறுத்த முடியாது. இதுதான் இவங்களுடைய சமயங்கள் வளராத காரணம். அதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஆமாம், அவங்க அது இருக்குங்கிறத அட்லீஸ்ட் எப்படி கொண்டு வரணுங்கிறத அதுபடியான படிநிலையில் வரக்கூடிய நூலாக தான் படித்து கொடுக்காம நேரடியாக எப்படி இருந்தது, இது அப்படி இருக்க, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், இந்த பாட்டெலாம் அப்படிதான் கோபமாக தான் இருக்கும். அதனால் அவங்களுடைய விஷயம் நமக்கு படித்து புரிஞ்சு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளாமல் தவிர்த்து பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர முடியாது. அது அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணி. ரெண்டாவது பையனுக்கு சொல்லிக் கொடுறான்னு ஒரு அம்மா சொன்னாங்கன்னா கோபமாக தான் சொல்லி தருவான். ஏன்னா அவனுக்கு இவனுக்கு புரியாது, அவனுக்கு புரியாது. ஆமாம் ஆமாம். அதனால் இப்போ எல்லாமே திருவைந்தெழுத்தை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு அர்க்கிய பாத்திரம் இல்லை, தண்ணி இல்லை, புஷ்பம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது நைவேத்தியம் கிடையாது, எல்லாமே கிடையாது. இது எல்லாவற்றையுமே எதனால தான் செய்ய வேண்டும்? பாவனையினாலேயே திருவைந்தெழுத்து ஒன்றை மட்டுமே கொண்டு செய்வதுக்கு பேர் ஞான பூஜை என்று பேர். அது இதை தான் நமக்கு இவர் வாயிலார் நாயனார் காட்டுது. வாயிலார் நாயனார் இரவாத மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருத்தி. கோயில் எப்படி கட்டினார்? மறக்காததுனால தான் கோயிலை கட்டினார். முதல்ல சிவருமான மறக்கலைன்னா அவர் எப்போதும் உள்ள இருக்கார், மனசுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். நினைப்போர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்தை நிறுத்தினார் அப்பர் சாமி. கோயில்னா என்ன கட்டணுமா? மனசில் நினைச்சவே மனசே கோயில், மனக்கோயில்ங்கிறார். அது உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம்னார் இதை திருமந்திரத்தில். அதனால் மறவாமையால் வைத்த மனக்கோயில் உள்ளிருந்து இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் மாட்டி அரவானருக்கு அன்பு எனும் அமுதம் வைப்பார் அப்படின்னார். அன்பு என்கின்ற அமுது, ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம், இதெல்லாம் காட்டுகிறார்கள். இப்படி செய்வதுதான் ஞான பூசை. இந்த ஞான பூசையில் என்ன ஒரு விதினா, எல்லாமே திருவைந்தெழுத்து தான். அங்கே பஞ்சவர்ம ஷடங்காதி மந்திரங்களை கூட கைக்கொள்வது வழக்கம் இல்லை. கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் திருவைந்தெழுத்து, அவங்களுடைய மூல மந்திரமாகிய திருவைந்தெழுத்து எதுவோ அதனாலே அறிக்கை வைக்கலாம், அதனாலேயே சாமி அபிஷேகம் பண்ணலாம், அதனாலே அர்ச்சனை செய்யலாம். எல்லாமே திருவைந்தெழுத்து தான். இது சித்தியார் பாட்டு ஒன்று சொல்லும் ஞான பூசையை பற்றி பேசும்பொழுது. ஐந்தெழுத்தாளை அப்படின்னு தொடங்க.
9ஆம் சூத்திரம் தான். இதே 9ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்தில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. 299வது பாட்டு சித்தியாரில் 224ஆம் பக்கத்தில் இருக்கு. எடுத்தீங்களா? அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அறனுருவும் அஞ்செழுத்தால் அமைந்தவையும் அறிந்திட்டு அஞ்செழுத்தால் அங்க கரணியாசம் பண்ணி ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்து அர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியில் அனலை எழுப்பி ஓம்பி அணைவு அறிய கோதண்டம் அணைந்து அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதியறுக்கன் அணையரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே என்று சொல்லுகிறார். இப்படி அடுத்த பாட்டோட சேர்த்து இந்த பாட்டில் சொல்லிட்டார். அடுத்து வர அதிகரண பாட்டுக்குள்ள என்பாவுக்கும் சேர்த்து இதில் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? அஞ்செழுத்தால் ஆன்மாவே அரணுடைய பரிசு. அரணுடைய பரிசுன்னா என்னது? ஆன்மா யாருக்கு அடிமை? சுவாமிக்கு அடிமை. எப்படி ஐந்தெழுத்துல புரிந்து கொள்வது? திருவைந்தெழுத்து வழியா எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க பாப்போம். எகரம் உயிரை குறிக்குது. சரி, அது எப்படி அடிமைன்னு சொல்றது? வெரி குட், வெரி குட். சீவ அடுத்து இருப்பதனால முன்னிலை நிற்கிறது சிகரம் வகரம் ஆதலினாலே அவர் உடைமை அப்படிங்கிறது அதிலே புரிகிறது. அது 5 எழுத்து புரிஞ்சு கொண்டதுனால. அறனுருவம் அஞ்செழுத்தால் அமைந்து அமையும் அறிந்திட்டு திருவைந்தெழுத்தினாலே சிவபெருமானுடைய உருவமும் கற்பித்துக் கொள்ள வேண்டும். இதை படித்தோமே, இப்போ உண்மையிலக்கத்தில் படித்தோமே. தோற்றம் இது என்ன பட்டது? சிக்கன வாவி சிகரம் அந்த பாட்டு, அந்த பாட்டில் இருக்கு இல்லையா? தோற்றம் துடி அதன் இல்லை அந்த பாட்டு. அதில் உள்ள விஷயத்தில் திருவைந்தெழுத்தினுடைய வடிவமாகவே சிவபெருமான் இருக்காரும் கற்பித்துக் கொள்ள வேண்டும். அஞ்செழுத்தால் அங்க கரணியாசம் பண்ணி, அங்க கரணியாசம் பண்ணுறது, கரணியாசம் அங்கநியாசம் எல்லாமே எதில் பண்ணிக்கணும்? திருவைந்தெழுத்தினாலே பண்ண வேண்டும். இப்போ திருவைந்தெழுத்து உச்சரிக்கிறதுனாலே கரணியாசம் அங்கநியாசத்துக்குரிய வல்லமை வந்துருச்சா, இல்லை திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு கரணியாசம் அங்கநியாசம் பண்ணணுமா? அது விவாதம். அங்கே நம்முடைய இப்போ சொல்லும்போது நம்ம மந்திரம் சொல்லிக்கிறோம் இல்லையா? ஈசான மூர்த்தியே நம தத் புருஷ பக்தராய நம அகோரகிருதியாய நம வாமதேவாய சத்யோதாத மூர்த்தி நம சிரசே நம சிகாய நம கவசாய நம நேத்ரோப நம அஸ்திராய நம இப்படி தானே பண்ணுறோம் கரணியாசம். இப்போ நம்மளுடைய சிவாய நம சிவாய அப்படி பண்ணுறதா? இந்த சிவாய நமன்னு உள்ளுக்குள்ளே பாவிக்கிறதுனாலே கரணியாசம் அங்கநியாசம் ஆகிடுதா? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். விளக்கம் புரியுதுங்களா? இது வந்து ஞானபோதிக்கு தான். இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். வீட்டில் போய் சிவாய நம்மன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஞானபோதி உள்ளவங்களுக்கு தான் இந்த இது இல்லையா? ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்து அர்ச்சித்து. சாமி எங்க அர்ச்சிக்கணுமா? இதயத்தில் இருக்கார் சாமி. எங்க எழுந்தில் இருக்கிறார்? நம்ம ஹிருதய கமலத்தில் இருக்கிறார். இதுதான் என்னானே என் இதயம் மேவினானே. என் இதயம் மேவினானே திரு சோற்றுத்துறை தேவார 6வது பாட்டில் இருக்கும். என்னானை என் இதயம் மேவினானே. இதயத்தில் உட்கார்ந்துருக்கார் சாமி. இதய கமலம் அதில் உட்கார்ந்துருக்கார். இதய கனியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அதை நள்ளிரவில் நட்டம் பகின்றாடும் நாதனை அப்படின்னு நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்வார்கள். அதை அப்போ அஞ்செழுத்தால் அங்ககரணியாசம் பண்ணி ஆன்மாவின் அஞ்செழுத்தால் இதயத்தை அர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியில் அனலை ஓம்பி. இது அக்னிகாரியம். இது நமக்கு சிவ அனுஷ்டானத்திலே இருக்குமே. அனுஷ்டானத்திலே இருக்கு, சிவபூதியிலே இருக்கு. நம்மளுடைய நாவி கமலத்தையே, நாவி இருக்கே அந்த நாவி குழியையே என்ன பார்த்துக்கணும்? யாக குண்டமாக பாவித்து கொண்டு இங்கே பிந்துவிலேருந்து எடுத்துருக்கக்கூடிய அந்த அமுதத்தினால ஆகுதி கொடுக்கணும். ஆகுதி எதனால் கொடுக்கணும்? உங்களை மூலமந்திரத்தினாலே கொடுக்கணும்னு இருக்கும். படிச்சிருக்கீங்களா? மூலமந்திரம் திருவைந்தெழுத்து, அதுதான் செய்ய சொல்கிறாங்க. திருவைந்தெழுத்தினாலே அந்த ஆகுதி கொடுத்து அனைவரிய கோதண்டம் அணைந்து. அனைவரிய கோதண்டம்னா வில்லுன்னு அர்த்தம். கோதண்டம்னா என்ன? ராமரோட வில்லு. பொதுவாக வில்லு. கோதண்டம்னா வில்லு. நம்ம உடம்புல எது வில்லு மாதிரி இருக்கும்? உடம்பா? முதுகெலும்பா? புருவம். எப்படி சொல்றீங்க? பூர்வம் தான் வில்லு மாதிரி இருக்கு. வெரி குட். இந்த கோதண்டம் இல்லையா? இந்த விற்புரை நுதலினால் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? வெள்ளொத்த நுதலினாய் இந்த விளைவலாம் என்போலாய் அப்படின்னு குலேக்கலைஞர் வந்து கேட்டார்னு படிக்கிறோமே. வில்லொத்து நுதலினாய் இந்த விளைவலாம் என்கொள் அல்லொத்த கண்டனம்மான் அருள் வந்ததுன்னாரு. அப்போ இந்த வில்லு அந்த இந்த கோதண்டத்து மத்தியில் ஆக்ஞா சக்கரமா, இந்த ஆக்ஞா சக்கரத்தில் உயிரை வைத்து கொண்டு இங்கே திருவைந்தெழுத்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுனா அனைவரிய கோதண்டம் அணைந்து அருளின் வழி நின்று அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. இப்போதான் விதிப்படி உச்சரிக்கணும். அப்போ அதான் என்ன சொல்லுவாங்கனாக்க, இப்படி மூக்கு நுனியை பார்த்து கொண்டு இதான் நீங்கள் திருவைந்தெழுத்து ஜபிக்கணும் அப்படின்னு விதி உண்டு. மூக்கு நுனி அதுதான் நம்ம கோதண்டத்தில் நிறுத்துறது கொண்டாது. அதனால் அனைவரிய கோதண்டம் அணைந்து அருளின் வழி அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க
மதி அருக்கன் அணை அரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரணே என்று சொல்கிறார். அரவம் போல் மதி அரக்கன் அருக்கன்னர். மதினா என்ன? சந்திரன். அருக்கன்னா சூரியன். 2 பேருக்கு இடையில பாம்பு எப்படி தெரியுது? இப்போ கிரகண காலத்திலே தெரியும் இல்லையா? உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கார், ஆனால் அவர் திடீர்னு ஒரு நாள் தான் வெளிப்படுவார், முக்கியமான டைமில் வெளிப்படுவார். இந்த சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பெர்சனாலிட்டிக்கும் உருவம் கிடையாது, அவங்க சாயா கிரகங்கள்னு சொல்கிறார்கள். அந்த 2 பேரும் உள்ளபடியே கிரகங்களே கிடையாது நமக்கு. அது ரெண்டும் ஒரு நோடு. அது சூரியன் சந்திரனுடைய நிழலும் சூரியனுடைய பூமியோடைய நிழல், இது 2 தான் நமக்கு ராகு கேதுவாக அப்படிதானங்க கால்குலேட் பண்ணப்படுகிறது. இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம 9 கிரகங்களாக நம்ம ஜாதகம் கணிக்கிறோம், நம்முடைய ஜோதிடவியல் கூறுகிறது. ஆனாலும் அவங்க 2 பேரையும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. சூரியனுக்கு சூரியன் இருக்கார், பிரத்யட்சமாக வரார். சந்திரன் பிரத்யட்சமாக வரார். செவ்வாய் பிரத்யட்சமாக போயிட்டு இருக்கார், வானத்தில் போகிறார். மற்ற கோள்கள் புதன் போகிறாரு, வியாழன் போகிறாரு, சனி போகிறாரு. அதில் 7 பேரில் 9 பேரில் 7 பேர் பிரத்யட்சமாக இருக்காங்க. மீது 2 பேர் என்ன இல்லை, பிரத்யட்சம் கிடையாது. சார் பிரத்யட்சமாகவே இல்லையே, அவங்க இருக்கிறது எப்போ சார் பார்க்குறது? என்றைக்கு தான் பார்க்கலாம்? குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்கே அவங்கள பார்க்குறோம்? சூரியன்லையும் சந்திரன்லையும் பார்க்குறோம். சூரியனை யார் ராகு பிடிக்கிறாரா? சூரியனை ராகு, சந்திரனை கேதுவா? ராகுவை எங்கே பார்க்குறோம்? அமாவாசை அன்னைக்கு. கிரகணம் சூரிய கிரகணம் எப்போ வரும்? அமாவாசை அன்னைக்கு வரும். ஆமாம், சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு தான் வரும், சோலார் எக்லிப்ஸுங்கிறோம். அதனால் அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரனுடைய ஒரு பகுதி அந்த உள்ள குறுக்க வர்றதுனால சந்திரனுடைய நிழல் அங்கே போய் சூரியனை மறைக்கிறார். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ராகு என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அடுத்த 15 நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட 15 நாளே அது பௌர்ணமி வர அன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படும். பூமியோட நிழல் சந்திரன் மீதுப்படும். அப்போ தான் அவங்க 2 பேரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம், அந்த நிழல் கிரகங்களை இல்லையா? அதான் சொல்லுகிறார், மதி அருக்கன் அணை அரவம் போல் தோன்றும் ஆன்மாவில் அரண். அது வரைக்கும் தோன்றி தெரியாத அரண் எப்படி சூரிய கிரகண காலத்தில் ராகுவும் கேதுவும் தரிசனம் கொடுக்குறார்களோ அதே போல் சுவாமி அப்போ தரிசனம் கொடுக்குறாரு என்று காட்டுறார். எங்கே உதாரணத்தை எங்கேருந்து பிடிக்கிறாங்க பாருங்க போய். கிரகண காலத்தில் சூரியன் கண்ணுக்கு தெரியாத 2 பேரும் தோன்றுவது போல தோன்றுவார். இதெல்லாம் சாமி சொல்கிறது தான். சாமி ஆகமத்தில் சொல்லியிருக்காரு, ஆகமத்தை தான் தமிழ் படித்து பாடுறாங்க அவங்கெல்லாம். அதனால் நமக்கு இதெல்லாம் சாமி சொல்கிற இது எப்படி சார் ஒன்று யோசிச்சாருன்னா அது ஆச்சரியப்படுறது என்ன? சாமி பதிஞானம், அதுக்கு தெரியாத உலகத்தில் என்ன இருக்குது, அதனால் காட்டுகிறார்கள் இப்படி. அதனால் இதுதான் இந்த பாடலுக்குரிய விஷயம். இப்போ இந்த பாட்டை பாருங்கள், 9வது சூத்திரத்தில் 3வது அதிகரணத்தில் முதல் பாடல். அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அப்படின்னு அர்த்தம். அரண் உடைமை, அரண் தான் அரண் சிவபெருமான். அவருக்கு உயிர் உடைமை பொருள், அதாவது இவன் தான் தன்வயத்தன், அவனுக்கு கீழே எல்லாரும் அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை சொல்வது 5 எழுத்திலே தெரிகிறது. சிவ ஏன 3ஆவதாக இருக்கிறதுனால இந்த சிவய அப்படிங்கிறது தான் இங்கே முத்தி பஞ்சாக்கரம்னு பேர். நம்ம விட்டுருங்க, ஏன் நம்ம இங்கே விட்டுருங்க, கணக்கு பண்ணக்கூடாது. மழை வெரி குட் வெரி குட். மழை நீங்கினதுக்கு பிறகு சூத்திரத்தையும் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் நகர மகரத்துக்கு இங்கே வேலை இல்லை. அப்போ இங்கே பஞ்சாக்கரம்னு சொல்லப்படக்கூடியது என்னது? சிவையே தான் முத்தி பஞ்சாக்கரம்னு அதுக்கு பேர். இந்த முத்தி பஞ்சாக்கரத்துலேயும் நகரமும் மகரம், அது வகர யகரமும் கூட இல்லாமல் போனால் அதுக்கு பேர் அது சிகரம்னு பேர். அதுக்கு நாயோட்ட மந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். மகாகரண பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. அது நாயோட்டு மந்திரம். வெறுமனே சி மட்டும்தான் இருக்கும் அதில். சிகரம் பார்த்து அழுதார் அப்படின்னு இருக்கும் அது. அதனால் கண்டு அரணை 5 எழுத்தால் அர்ச்சித்து, அர்ச்சித்துனா திருவைந்தெழுத்தால் அர்ச்சித்து, இப்போ தான் கீழே படித்தோமே, திருவைந்தெழுத்தாலே அர்ச்சிக்கிறது. இதயத்தில் 5 எழுத்தால் எங்கே அர்ச்சிக்கணும்? இதயத்தில் அர்ச்சிக்கணும். இப்போ ஹிருதயத்தில் சாமி இருக்கார் அப்படிங்கிறத அரித்து கொள்ள வேண்டும். 5 எழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் செய்துன்னு மாற்றிக்கணும். அதை ஹோமம் செய்து கோதண்டம் சாணிக்கில், கோதண்டம் சாணிக்கில்னா அந்த கீழே படித்துமே புருவ மத்தியில் அண்டனாம் சேடனுமாம் அங்கு, அவன் அண்டனாகவும் இவன் சேடனாகவும் தானே. சேடனா சிஷ்யன், மிச்சமில்லவனாக. உயிர் சிஷ்ய அடிமை பொருள் என்றும் சிவபெருமான் அண்டத்துக்கு அதிபதி என்றும் தெரியும் திருவைந்தெழுத்தால் நீங்கள் ஞான பூஜை செய்யும் பொழுது என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இப்போ அடுத்தது 9:3:2 சாப்பாடு வந்துட்டா, அதனால் நான் எழுதிட்டு இருக்கேன்னு வரல போட்டுருக்கேன். நான் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். முடியும் போது பாட்டு 2 பாட்டு இருக்கு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அடுத்தது சூத்திரத்தில் 3வது அதிகரணத்தில் 2வது பாட்டு.
இப்போ கீழே பார்த்தோம் இல்லையா, ராகு கேது, அதுக்கு தனி பாட்டு இவர் போட்டிருக்காரு. இதை தான் அங்கே மெர்ஜி பண்ணி ஒரே பாட்டாக கொடுத்துட்டார். ஒரு கடைசி 2 வரியில் கொடுத்துட்டார் வித்யாராசிரியர். இதுக்கு தனி வெண்பா போடுகிறார். அதற்கு ஞான பூஜையால் அதுவாகி தோன்றாத பதியை ஞானம் நிலை பெறுதலை காட்டல். எப்படி அவர் வந்து இருக்கிறது இல்லாத சுவாமி எப்படி இருப்பதா தரிசிக்கிறது, அதான் அந்த பாட்டு. இந்துவில் பானுவில் ராகுவை கண்டாங்கு இந்த காணின். ஜோதிடம் தெரியும்னா அவங்க சித்தாந்தம் கூட தெரியாது பாருங்க. இப்போ ஜோதிட அறிவு நமக்கு இல்லைன்னா இந்த பாட்டுக்கு விளக்கம் எப்படி தெரியும் நமக்கு? இப்போ சோலார் எக்லிப்ஸ்னா என்னன்னே தெரியலன்னா நமக்கு எப்படி சார் இந்த பாட்டை புரிஞ்சிக்க முடியும்? இப்போ லூனார் எக்லிப்ஸ்னா என்னன்னே தெரியல எப்படி இந்த பாட்டு தெரிஞ்சிக்க முடியும்? ராகு கேதுன்னு ஒருத்தர் கிடையாதுங்க, ஜோதிடம்லாம் பொய்யுங்கம்மா. அவனை போய் ஆச்சரியத்தை விளக்கம் நடத்த முடியுமா? அதனால அவங்களுக்கு உருவம் கிடையாது 2 பேருக்கும். அதனால தான் அவர்களுக்கு உருவமாக ஒரு பாம்பு. அவங்கள ஏன் பாம்பாக கருதுகிறார்கள் அது ஏனே தெரியலங்கிறார். அதுக்கு தனி கதைகள் இருக்குங்கிறாரு. அவங்களுடைய சஞ்சாரம் எதுவோ அலைன்மெண்டோட இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படிங்க உண்மையா? ஆ ஆ இவங்க 2 பேரும் மூவ் ஆகிறது. இவங்களுக்கு மூவ்மெண்ட் உண்டுல்ல, அந்த மூவ்மெண்ட் ஆகும். இந்த அகட முகடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அகட முகடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? பள்ளமேடு, அதான் அந்த ஏசி இசிஜி இல்லைம்மா, டைரக்ட் கரண்ட். இன்னொரு கரண்ட் என்ன? டிசி தான் டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அல்டர்னேட்டிவ் அதான் சரியான வார்த்தை. அகட முகடுங்கிறது அல்டர்னேட்டிவ் கரண்ட். அகட முகடுன்னா ஏசியோடைய டைரக்ஷன் எப்படி போடுவாங்க, மேலே போயிட்டு வரும் அப்படி இப்படி. ஏசி கரண்ட்டுக்கு இப்போ ஏசி கரண்ட் கிடையாது, ஏசினாலே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு தான். அது மேலேயும் கீழே அப்படி போயிட்டு வருவார் இல்லையா. இதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கலாம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அதில் டைரக்ட் கரண்ட் அப்படின்னா டிசி, இவர் தான் நேராக போவார் கோடு. நீங்கள் இது இருக்கா ஏசி ஒரு டிசி. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரா, அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனரா. ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இங்கே உண்டாகக்கூடிய அந்த இஎம்எஃப்க்கு அது டிராவல் பண்ணும். அந்த கண்டக்டரில் வந்து ஒவ்வொரு மூலக்கூறுகள், ஐ மீன் அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்னோட ஒன்று அதிர் பண்ண வைக்கும். முதல் பண்ணும் பொழுது ஒருத்தர் டச் ஆகி தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. கரண்ட் ஒரு கண்டக்டர் இருக்குனாங்க, இந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துகள்களை அதிர் பண்ண வைக்கும். அணுக்களை ஷேக் பண்ணும். ஒவ்வொரு அணுக்களுடைய எலக்ட்ரான்ஸோட ஷேக். கரெக்டாக சொல்லலாம், டியூப்லைட் சொல்லலாம், பழைய டியூப்லைட். இப்போ வந்து இந்த டியூப்லைட் அவர் ஆல்டர்னேட்டிவாக இருப்பாரு. உன்னோட மோதி போகும் சார். இதுதான் கரண்ட்டுடைய ட்ராவல். இவர் டிராவல் பண்ணும்போது இப்படி போட்டு போனாங்கன்னா அது அல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்டாக போனாங்கன்னா டிசி கரண்ட். இது என்ன அப்படின்னா டிசி கரண்ட் தான் ஸ்டோர் பண்ணலாம். பேட்டரி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதெல்லாம் இருக்குது தனி விஷயம். அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ராகு கேதுன்னு டிராவல் பண்ணும்போது இப்படி போகணும். அவன் இடையில எங்கேயோ இடத்துல படித்தேன், அது யாரும் சொல்லி கேட்டேன். அதனால தான் அவங்கள பாம்பு போல அடையாளப்படுத்துகிறாங்க. பாம்பு நெருங்கி வலிஞ்சு போகிற மாதிரி அல்டர்னேட்டிவாக அவங்க டிராவல் பண்ணுறதுனால. அல்டர்னேட்டிவ்னா ரொம்ப கிடையாது, அவங்களுடைய மூமெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதில் ஷேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி இடையில படிச்சுனா கேடனான்னு தெரியல. அதனால தான் அவங்கள பாம்பாக அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது நகரும் பொழுதே இப்படி தானே நகருது. பாம்பு படம் மறைக்கிறது மாதிரி தானே இருக்குது. அதனால மக்கள் அதை பாம்புன்னு சொன்னாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அது காரணம் அது அது புராண கதையும் உண்டு. அதுக்கு எதாவது காரணம் தான். கதை என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அவங்க ஏன் ராகவும் பாம்பு எதையும் பிடிக்கிறாங்க? சூரியன் தான் காட்டி கொடுத்துருவாங்களா? சூரியன்
சரி, அதுக்கு வேற ஒரு கதை எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன். சரி, அதனால் இந்துவில் பானுவில் ராகுவை கண்டாங்கு, அதனால் ராகுவை கண்டாங்க, கேதுவை கண்டாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்துவில் பானுவில் அது இனம் மட்டும் சேர்த்துக்க வேண்டியது. அதுக்கே இவ்வளோ தூரம் குழப்பறீங்க. அதை குறிப்பிடலைன்னா அவரையும் சேர்த்துக்கணும். ராகு கேது 2 பேரும் ஜோடி தானே. இப்போ கேது இருக்கார். ஏன்னா இந்து கேது, பானு ராகு. ராகு தானே சூரியனை பிடிக்கிறாரு. பானு கோபம்னா சூரியனை கோபிச்சோன்னு அர்த்தம். அவன் பக்கம் கட்டில் படுத்து தூக்கத்துக்கு தொட்டிலில் பிள்ளைய பற்றி கிடத்திருக்கான். அவன் பிள்ளைய சூரபத்மா கிடத்திருக்கான். உடனே சூரியன் நீ பொழுது 12 மணியே மேலே போயிருக்கு, கண்ணை கூசியிருக்கு இந்த பிள்ளைக்கு. உடனே கோபமாக ஒழிச்சு பார்த்தானா சூரியனை. அதனால அவனுக்கு பேர் பானுகோபன்னு பேர். சூரபத்மனுடைய பையனுக்கு பேர் பானுகோபன். பானுவை கோபித்தவன். பானுனா சூரியன். அந்த சூரியன் இல்லை, ரியல் சூரியனை பேசிட்டு இருக்காங்க. சடனா மாயை, மாயை கோபித்தவர். அது சடாரி என்ன அர்த்தம் தெரியல. சடாரிக்கு என்ன பேருன்னு தெரியல. சரி, இந்துவில் வானவில் ராகுவை கண்டாங்கு சிந்தையில் காணின் சிவன். சிவன் கண்ணாம் இல்லையா, சிவனிடத்த இடமாக சிந்தை இருக்குன்னு சொல்லுறாங்க. குந்தவே காட்டாக்கின் தோன்றி, காட்டாக்கின் தானே, காட்டாக்கி தோன்றி கலைசேர் இரும்பெண்ண, கடல் சேர் இரும்பெண்ண ஆட்டானம் ஓதஞ்சு எழுத்துனார். காட்டம் அப்படின்னா விறகுன்னு அர்த்தம். சாரி, காட்டம்னா காஷ்டம் அப்படின்னா விறகுன்னு அர்த்தம். திரணகாஷ்ட ஜலம் அப்படின்னாராம். திரணகாஷ்ட ஜலம். சூரிய மூலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. கஞ்சனூருக்கு வடக்க இருக்கு. ஊர் பேர் சூரிய மூலை. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இவர் ஓவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லி, தமிழ் தாத்தா ஓமே சுவாமிநாத ஐயர் என் சரித்திரம்னு புத்தகம் எழுதியிருக்காங்கன்னு. அந்த புத்தகத்தில் அவங்க திருவாவடுதுறையில் போய் தங்கியிருந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அம்மாவுடைய அப்பா தாத்தா ஊர், அதே இவருடைய சொந்த இவருக்கு இவருடைய ஊர் உத்தமதானபுரம் இல்லை, உவே சாமி தான். உத்தமதான் மதுரைட்டில் இருக்குது. இவர் பிறந்தது இங்கே தான். எங்கேயோ உவேசாவுடைய அம்மா பிறந்த ஊர் இந்த சூரிய மூலை. இந்த சூரிய மூலையில் அவங்க தாத்தா இருக்கார். அங்கே போய் அவர் யார் இருப்பாருனாக்கா, இவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் மீனாட்சிசுந்தரம் பிள்ளைகிட்ட கல்வி கற்றுக்கொண்டு இருப்பாருங்க. அப்போ திடீர்னு உவேசாவுக்கு பெரியம்மா வாத்துரும். அது பெரியம்மா வந்த காலம் அது. அதனால் அவர் அங்கே வச்சு பராமரிக்க முடியலன்னு கொண்டு போய் அவங்க தாத்தா வீட்டில் விட்டுருப்பாங்க. அவங்க தாத்தா வீட்டில் கொஞ்ச நாள் அவர் இருப்பார். அதை பற்றி அப்போ அதில் எழுதியிருக்காரு. அதில் அப்போது அவர் அவங்க தாத்தா கிட்ட இந்த ஒரு இன்டீரியரான ஏரியாவில் இருக்கீங்களா ஐயா, ஏன் இதனால் வெளியில் போக முடியாது, ஒன்று வர முடியாது, இதுக்கு நீங்கள் இங்கே ஏன் தங்கியிருக்கீங்கன்னா, அதுக்கு அவங்க ஐயா அவங்க அம்மாவோட அப்பா சொன்னாராம், இது ரொம்ப சுபிக்ஷமான பூமிப்பா, திரணகாஷ்ட ஜலம் உள்ளது அப்படின்னாராம். திரணகாஷ்ட ஜலம் அப்படின்னாராம். திரணம் அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். பசுவுக்கு புல் கிடைக்கிது. காஷ்டம்னா விறகு, அடுப்புக்கு எரிக்க விறகு எளியாக கிடைக்கிது. ஜலம் குளிக்கிறது குடிக்கிறதுக்கு எளிதாக தண்ணி கிடைக்கிது இந்த ஊரில். இது மூணும் இருந்தால் தான் அந்த ஊர் வாழ தகுதி உடைய ஊர். இது இல்லைன்னா அது வாழ தகுதி இல்லாத ஊருங்க. இப்போ சென்னை அதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை. திரணகாஷ்ட ஜலம்னாராம். திரணம் காஷ்டம் ஜலம். திரணம்னா புல். பசுவுக்கு புல் இருக்கணும் முதல்ல. நமக்கு பசுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே. காடை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா அப்படியே கொண்டு போயிட்டான். அது வரைக்கும் இப்போ அந்த பக்கம் கும்படி அதெல்லாம் வருது, கூடுவாஞ்சேரியா அதெல்லாம் தாண்டி செங்கல்பட்டு வரைக்கும் சிட்டி ஆகிட்டு இருப்போம். மயால்புரம் ஐ திங்க் ஸோ. சரி, அதனால் அந்த காஷ்டம்ங்கிறது இங்கே காட்டாம்னு வந்துருக்கு. அந்த காட்டம் உரகக்குள்ள தீர்க்கா இல்லையா, இருக்கு. அது எப்போ கிடைக்கும்? வெளில கடைஞ்சா, ஒரு அடுப்பில் வச்சா வரும்னு சொல்லக்கூடாது. அதில் கடைஞ்சா ஒரு விறகோட வர தேய்க்கும் போது அதுலேருந்து என்ன வரும்? நெருப்பு வழியில் வரும். அப்போ விறகில் தீயினன் பாலில் படுநெய்யன் அப்படின்னாரு அப்பர் சாமி. அதை அதனால் கனல் சேர் இரும்பு என்ன, நெருப்பில் இரும்பை போட்டுட்டா
இரும்புங்கிற தன்மை கேட்டு நெருப்பாம் தன்மையே மிகுதியாகப்பட்டு தோன்றுவது போல அங்கு ஆட்டானாம் ஓது அஞ்செழுத்து. அதனால அப்படி சுவாமி உன்னிடத்தை வந்து ஆடுவார். நீயே சிவமாம் தன்மையோடு இருப்பாய். அதற்கு என்ன செய்யணும்? நீ 5 எழுத்தை ஓது என்று சொல்கிறார். அதான் அந்த பாட்டு. விளங்குதா சார்? இப்போ இதயத்தில் சாமி எப்படி சார் பார்க்கறது? அதுக்கான ஒரே பாட்டு சொல்கிறோம். இதயத்தில் பூசுங்கிறோம்ல. இந்த உடம்பா தான் வச்சு உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? மொதல் பாட்டு படிச்சிங்கல்ல, நாடியோ என்போ நரம்பு சீ கோழையோ தேடியனை அரியன் சேர்ந்த வகை நாடியாரான்னு தொடக்கத்தில் சொன்னேன். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து முடிக்கும் போது என்ன பண்ணுவார்னு சொன்னேன், உடம்புக்குள்ள தான் இருக்காருன்னு சொன்னேன். அதான் சொல்ல வராது. இப்போ மண் முதல் நாள மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதாசிவமும் நன்னின் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணம் நிலை அதில் ஆம் அச்சிவன் நேர் என்று சொல்கிறார். கால் நேர் இருக்க சிவன் தாள் நேர். ஏன் அப்படி நான் எழுதி விட்டு எழுதிருக்கேன்? எழுதுற அவசரம் தான். எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். அதான் ஆரோக்கியம் ஒரு 4 பேர் தான் தமிழா இருக்குது. அதனால நீ உடம்ப வெறும் உடம்பா மட்டும் பார்க்க கூடாது சார். உடம்பு உன்னுடைய தத்துவமா பார்த்தீங்கன்னா அந்த தத்துவத்தை நீ விளக்கணும். ஆனால் அந்த தத்துவத்துக்குள்ள வெறும் மாயை மட்டுமா தத்துவமா இருக்கு? என்ன சேர்ந்ததுனால தத்துவமானது? திருவருள் சேர்ந்ததுனால தத்துவமானது. அதனால தத்துவத்தை எதுவாகவும் நீ பார்க்கலாம், திருவருளாகவும் பார்க்கலாம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டானே, உடம்பினை இருந்து ஓம்புகின்றேன், உடம்பினுள் உள்ள கோயில் கொண்டானேன்னார். அதுதான் இந்த பாட்டுடைய விளக்கம். இருக்கு கள்ள புலனைந்தும் காளாம் அணிவிளக்கே அப்படின்னாரு இல்லையா? உடம்பை எப்படி சாமியா பார்க்கறது? எப்படி பார்க்கணுமா? நாபியிலிருந்து உங்க நாபி இருக்கு, அதுதான் மண் முதல்ல இருந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிற தத்துவங்கிறார். மண் முதல் நாளம் மலர். ஒரு தாமரப்பூ, உன் இதயம் தான் ஒரு தாமரப்பூ. அதனாலதான் புண்டரீகபுரம்னு பேர் இதயத்துக்கு. புண்டரீகம்னா என்ன? தாமரப்பூன்னு பேர். புண்டரீகபுரம்னா என்ன ஊரு? சிதம்பரம். சிதம்பரம். புண்டரீகபுரம் சிதம்பரம் தான். இங்க புண்டரீகபுரம் அப்படின்னு சிதம்பரம். சிதம்பரத்தில் அதனால புலியூர், புலினாலும் புண்டரீகம்னு பேர் உண்டு, புலிக்கு புண்டரீகம்னு பேர் உண்டு. இங்க தாமரப்பூ. அவன் விராட் புருடனுடைய ஹிருதயஸ்தானம் வந்து சிதம்பரம் தான். விராட் புருடனுக்கு ஹிருதயம் வந்து சிதம்பரம், அவனுடைய இதயம் இருக்கிறது சிதம்பரம். ஆமா, விராட் புருடங்கிறவன் வாஸ்து புருஷன் இருக்கான் இல்லையா? பூமியில கீழே அப்படி படுத்துருப்பார், கையை வச்சுட்டு படுத்துக்காரு. அவர் வந்து மல்லாக்க படுத்துக்கிற சில மாதம், ஒர்க்கழிச்சு படுத்துக்கிற சில மாதம், குப்புறப்படுத்துக்கு சில மாதம்னு கணக்கு உண்டு. அவருடைய ஒர்க்கழிச்சு படுக்கும்போது திவ்ரி படுக்கும்போது தான் நிலநடுக்கம் ஏற்படுமா. பரண்டு படுத்தா அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் நைட்டா படுத்து ஒரிக்கிறது படுத்துக்காரு. அப்படி அந்த விராட் புருடனுடைய ஹிருதயம் இருக்கிற இடம் தான் சிதம்பரம். அதனாலதான் பூமிக்கு மத்தியஸ்தானம்னு அதை சொல்லுகிறார்கள். உடம்புக்கு மத்தியம் எது? ஹிருதயம். அதுபோல பூமிக்கு மத்தியம் பூமி தான் விராட் புருடன், அவனுடைய ஹிருதயம் சிதம்பரம். அப்படிங்கிறதுனால ஒரு சிதம்பரத்தை உலகத்துக்கு மத்தியஸ்தானம் என்று சொல்கிறார்கள்னா, உலகத்துக்கு மத்தியில் அது இருக்குன்னு நேரடியாக பிசிக்கலாக பார்த்தா புரிய இருக்காது. நம்ம சாஸ்திரப்படி விராட் புருடனுடைய ஹிருதயஸ்தானத்தில் யார் இருக்கா? சிதம்பரம் இருக்கு. ஆமா, லெஃப்ட்ல கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்கும் கோயில். நீங்க வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சபா இருக்கிற இடம் கொஞ்சம் லெஃப்ட்ல ஓரம் கட்டியிருக்கும். நம்ம இதயம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக இதயம் வந்து லெஃப்ட்ல ஓரம் கட்டிலாம் இல்லை, லெஃப்ட்ல சாஞ்சிருக்கும். அப்படி சாஞ்சிருக்கிறதுனால பம்பிங் வந்து இந்த பக்கத்தில் அடிக்கும். அப்படி சரியான இதயத்துடைய துடிப்பு நீங்கள் பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும். இங்கே தான் உங்களுக்கு சரியான இதயத்துடைய துடிப்பு தெரியும். இசிஜி வைக்கும்போது அதனால இங்கே வைப்பாங்க, ஜெல்லை தொட்டு இங்கே வைப்பாங்க. டாக்டர் என்ன இங்கே பார்க்குறாரு சார், அது சளி இருக்கான்னு பார்க்குறாரு. மூச்சியா நுரையீரல்ல சளி இருக்கான்னு பார்க்குறாங்க. சில டாக்டர்லாம் எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரியல சார். திரும்புங்க. ஆமாம்மா ஆமாம், அதனால சளியெலாம் ஒன்றும் இல்லைன்றான். எப்படி பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சாலும் உள்ளே தெரியப்படுகிறாரு.
கறந்து சாப்பிட்டு வரும். அதான் ஒருவேளை அவங்க தொழில் ரொம்ப காலத்தில் இருக்கிறதுனால அவங்க தெரியும் போல் இருக்கு. மயிலாடுதுறையில் ராஜவேலு குழந்தை வேலை ராஜவேலாத்தில் அவர் பேர். ஒரு இதய நிபுணர் இருந்தார் அவர். இதய நிபுணர் ஒருத்தர் இருக்கார் மயிலாடுதுறை இருக்காரே தெரியல அவர். இப்போ அவர் அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னாக்க உங்களை படுக்க வச்சு தான் ஸ்டெத்தோஸ்கோப் வைப்பார் மேலே. இல்லை அவர் பேர் வேலுன்னு முடியும் சார். ராஜவேலா குழந்தை வேலை முடியும் சார். எதைய கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட். படுக்க வச்சு ஒரு ஆளுக்கு ஸ்டெத்தில் வச்சு ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மேலே எடுத்துப்பார். அதுலேயே எதயத்தில் அடப்பு இருக்கா, சர்ஜரி வேணுமா சர்ஜரி வேணாமான்னு சொல்லிவிடுவாருங்க அவர். அந்த அளவுக்கு அவர் நிபுணர் அவர். இப்போ சுகர் டாக்டர் சுற்றி ஒன்று வச்சு படுக்க வச்சு முட்டி முட்டி தட்டி இல்லை சுகர் டாக்டர். அதனால் அந்த அளவுக்கு இதயத்துடைய துடிப்பு இருக்கு. அதனால் அந்த இதய கனியே சாமியாக இருக்கார், சாமி இருக்கிறார். அதுதான் சிதம்பரம் என்று சொல்கிறார்கள். அதனால் மானுட யாக்கை சிதம்பரம், மானுடர் யாக்கை வடிவே திருக்கூத்துன்னு பாடுறார் சாமி நம்முடைய திருமல தேவநாயனார். சிதம்பரம் என்கின்ற பெயரே நேரடியாக 10ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. சரிதானே? அதனால மண்முதல் நாளம், அந்த மண்முதலாக இருக்கக்கூடிய 24 தத்துவங்களும் நாளமாக இருக்குது. இந்த தாமரைப்பூவை தாங்கக்கூடிய நாளமாக இருக்கிறது. நீங்கள் சிவபூஜை பண்ணும் பொழுது ஸ்கந்தாய நம, பீஜாய நம, அங்குராய நம, நாளாய நம, அப்புறம் கேசரோப்பியவ கண்டகோப்பிய நம, கேசரோப்பிய நம, தாளகோப்பிய நம, அப்புறம் பீஜோப்பிய நம, அப்புறம் திரும்பவும் பத்மாய நமங்கிறோம். அப்புறம் கர்ணிக்கைன்னு ஒன்று வருமே, கர்ணிக்காய் இதை விட்டுட்டீங்களா? கர்ணிக்காய நம, பத்மாய நம. கர்ணிக்கை அப்படின்னா அது கீழே தாங்கக்கூடிய தலம் தாமரைப்பூ. நம்ம ஹிருதயத்திலிருந்து தான் அந்த தாமரைப்பூ எங்கேருந்து முளைக்குது? சாமியை தாங்கக்கூடிய தாமரைப்பூ. சாமி பத்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கிறோம். பத்மாசனம் எங்கேருந்து வந்திருக்குதாமா? கந்தம் அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தங்க. ஏன் மண்ணை போய் வாசனையோட வச்சாங்க? கந்தம்னா என்ன? ஏன் மண்ணை வந்து கந்தம்னு சொல்கிறாங்க? மழை பெஞ்சா வாசனை வரணும். மண்ணோட இயல்பு வாசனைங்க. அதனால் அங்கேருந்து புறப்பட்ட அந்த நாளம் இருக்கு பாருங்க, 8 விரல் கடை. இதுக்கு மேலே இங்கே தான் இதயம் ஆரம்பிச்சது. ஃபுல்லாக இதயத்துடைய ஸ்தானம். நாடினேன் நாபிக்கு மேலோர் 4 வீரல் அப்படின்னார் சுந்தரமூர்த்தி சாமி. இதை திரு காமாத்தூர் தேவாரத்தில் நாபிக்கு மேலோர் 4 வீரல், நாடினேன் நாபிக்கு மேலோர் 4 வீரல்னு பாடுறேன். 8 விரல் கடைக்கு மேலே 8 விரல் கடைக்கு என்ன இருக்குதான்? அந்த தாமரைப்பூவோட தண்டு வந்துருக்கு மேலே. அதுக்கு மேலே தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூவா என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. மண்முதல் நாளம் மலர் வித்தைன்னார். அதுக்கு அதாவது மண்முதல் நாளம்னா மண் தத்துவத்திலிருந்து புரட தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் நாளமாக இருக்குது. அதுக்கு மேலே வித்யா தத்துவங்கள் 7. அது எது வரைக்கும் முடியுது? சுத்த வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த சிவதத்துவத்தில் உள்ள கீழே இருக்குது பாருங்க, சுத்த வித்தைங்கிற தத்துவம். அதோடு சேர்ந்து மொத்தம் 8 ஆகுது. அது 8ம் சேர்ந்து என்னவா இருக்குது? மலர். விளக்கம் போகிறதுக்கெல்லாம் பூவாக இருக்குது. வித்தை மலர் வித்தை கலாரூபம். அதுக்கு பிறகு கலை, உங்களுடைய அந்த 64 கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அது கர்ணிக்கையாக மேலே இதழ்களாக இருக்கும்னு சொல்கிறார்கள். எண்ணிய ஈசர் ரூபம், எண்ணிய ஈசர் சதாசிவமும். அது வடிவமாக உள்ளக்கூடிய சாமியுடைய வடிவமாகவும் சதாசிவருடைய வடிவம் அகேசருடைய வடிவம் இருக்குன்னு சொல்கிறார்கள். நன்னின் ஆமாம் பாவிக்கணும். நன்னின் கலை உருவம், இதுதான் அந்த கலையினுடைய உருவம். இது விளக்கம் பண்ணி சொல்கிறேன். 64 கலைகள் மேலே 64 இதழ்களாக தாமரைப்பூவாக இருக்கும். மேலே நாதமாம் சக்தி அதன் கண்ணாம். இதுதான் சுவாமியுடைய வடிவம், கலைகளால் ஆக்கப்பட்ட வடிவம். அதுதான் என்ன சொல்கிறாங்க? கலா வித்யாதேகம்னு சொல்லுவாங்க. அது வித்யாதேக நியாசம் பண்ணுறீங்கன்னா போகுது வித்யாதாகம். ஆமாம். அப்போ சாமி அதை உண்டாக்குனதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த சுவாமிக்கு உயிர் உண்டாக்குவீங்க நீங்கள். அவருக்கு அதுக்கு உயிர் உட்கறத என்ன, உயிர் உண்டாக்குறது என்ன சொல்லுவாங்க? யாகசாலையில் இந்த கண்ணு திறக்கிறதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க. அது நேத்திரம் கொடுக்குறது சாமிக்கு. நேத்திரம் அவங்க ஒரு யாகசாலையில் புதுசாக பிம்ப சுத்தி பண்ணி சாமியை ஆவாகனம் பண்ணி கண் திறக்கிறது நாடி சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்காத. அந்த நியாசங்களை பண்ணுறது. அதனால தான் இந்த கலைகள் எல்லாம் சிவலிங்கத்தில் இருக்கும் எப்பொழுதுமே. இந்த கலைகள் எல்லா சிவலிங்கத்திலும் சுயம்பு திருமேனிகளே இது எப்பொழுதும் நீங்கிறது கிடையாது. எந்த திருமேனிலையுமே சாமி ஒரு தடவை நீங்கள் ஆவாகனம் பண்ணிட்டீங்கனாலே
அதில் சுவாமி திரும்ப நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா யாகசாலையை கொண்டு போனீங்கன்னாக்க உண்மனாய் அப்படிங்கிற கலை மட்டும் அவரோடய இருக்குமா. எப்போவுமே அவர்கிட்ட வெளியில் கொண்டு வரவே முடியாது என்று சொல்லுகிறார் குருக்கள். உண்மனாகலை அதனால் இது உண்மனாகலை, உண்மையில நீ இல்லை உண்மனாக. இந்த கலை அந்த உண்மனா கலை மட்டும் இருந்தாலும் அவரை சாமியாக முழுசாக சொல்ல முடியாது. அதனால் அதுக்காக சாமி இல்லைன்னு சொல்லிட முடியாது. சாமி இருக்கார், அது மட்டும் மிச்சம் இருக்குது. ஏன்னா சாமியோட திருமேனிங்கிறதுக்கு அடையாளமாக அது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கலைகளெல்லாம் சேர்ந்த வடிவம், கலை உருவம், நாதமாம் சக்தி, அதன் கண்ணாம் நிலை, அதிலாம் அச்சிவன், அதுக்கு மேலே தான் சாமி உட்காந்துருக்கார். இது எல்லாம் எதில் நம்ம ஹதயம் தான். அதனால் கர்ணிகைனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கீழ்வட்டம், புள்ளி வட்டமாக அள்ளி வட்டம்னு சொல்கிறோம்ல, அது வெளிவட்டத்துக்கு கர்ணிகைன்னு பேர். சட்டுலேருந்து வேலை போய் கீழே விரிச்சிட்டு இருக்கல ஒரு செட்டு, அது ஒரு வட்டம். அப்புறம் மேல் நோக்கி விரிச்சிட்டு இருக்க ஒரு வட்டம். உள்ள தாமரைப்பூ மூடிக்கிட்டு ஒரு பகுதி இருக்கும், அதுக்குள்ளே பொகுட்டு, அதான் பொகுட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விதை இருக்கக்கூடிய தாமரைக்காயின்னு சொல்லுவாங்க. அதை தெரியுமா? மகரந்தம் ஒட்டிக்கிட்டு கீழே ஒரு டப்பி மாதிரி இருக்கும். தாமரைப்பூ பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் மணி, அது தாமரை மணி. அது பேர் தாமரைக்காயின்னு சொல்லுவாங்க. அதங்க மணியை கவுத்து வச்சு அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஆமாம், கர்ணிகைனா அதான் கர்ணிகைனா மணின்னு தான் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மணி போல் இருக்கும். அது தாமரக்கா மணி அழகான்லாம் பாடுவாங்க இதில், நாட்டார் வழக்கு பாட்டில். சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள், அதுக்குள்ளே தாமரை விதை இருக்கு பாருங்க, அதுதானே இப்போ தாமரை மணின்னு போட்டுக்கிறாங்க. தாமரை மணின்னு அதை போட்டு கொடுக்குறாரு. அதனால் என்ன சொல்கிறார்? பன்முதல் 24, அப்புறம் சுத்த வித்தையிலேருந்து மலர்கிற சுத்த வித்தை வரைக்கும் உள்ள தத்துவங்கள் மலர். அதுக்கு பிறகு ஈஸ்வரம், சதாசிவம், இதெல்லாம் 64 கோசரங்கள் ஆகிய கலைகளாக இருக்குது. அப்புறம் சக்தி புகுட்டாக இருக்குது. நாதம் 51 எழுத்துக்கள், 50 அதுக்குள்ள கூட விதைகளாக இருந்து கொண்டு சுவாமியோட வடிவமாக தாமரை பூவாகவே இதய தாமரை இருக்குது. அந்த இதய தாமரையில் சுவாமி எழுந்திருக்கிறார். அதனால் கருதுவார் இதயத்து கமலத்து உள் தேவைக்கான்னு அப்பர் சாமி இதை பாடுறாங்க. என்னவனா என் இதயம் மேவினானே என்று அப்பர் சாமி இதை பாடுகிறார்கள். அதனால் இதயத்துக்குள்ளே சாமியை நாம் அர்ப்பிக்க வேண்டும் என்று தொடக்கத்தில் உடம்புக்குள்ளே சாமி பார்க்க முடியும்னு சொல்லி கடைசியாக வந்து பார்க்க வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளே தான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட நான்முகனும் தேடி தேரனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று சாமி நிறைவு செய்து கொள்கிறார். அதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பில் 10ஆம் சூத்திரம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்வோம். 100 எல்லாம் வழி எங்கள் மோனகுரு வாரில் வாழ்க்கை வாழ்ந்து வழி பெற ஆரம்பிச்சிட்டோம்.